தேசிய மகளிர் ஜோதிடர் கூட்டமைப்பின் சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். விஸ்வாவசு ஆண்டின் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று பஞ்சாங்கம் வாசிப்பு. அந்த பஞ்சாங்கம் இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு முன்னாடி இறை வணக்கம். நமது தேசிய மகளிர் ஜோதிடர் கூட்டமைப்பின் சார்பாக இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கின்றோம். இப்போ முதல் நிகழ்வாக கடவுள் வாழ்த்து. ஒவ்வொருத்தர் கடவுளுடைய ஸ்லோகங்களை சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஓம் சித்தி விநாயகனே நமக. ஓம் சரவண பவாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் அகிலாண்ட ஈஸ்வரியே நமக. ஓம் சக்தி பங்காரு அம்மா ஆதிபராசக்தியே நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் அஷ்டலக்ஷ்மியே நமக. ஓம் அஷ்டதிக் காவலர்களே நமக. ஓம் தேவாதி தேவர்களே நமக. ஓம் எங்கும் நிறைந்திருக்கும் சித்தர்களே நமக. ஓம் கோமாதா நமக. ஓம் பிரபஞ்ச சக்தியே நமோ நமக. தளபதி துதி. ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இறுதில் இளம்பினை போலும் இழுத்தினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை போதியும் வெண்கடி போற்றுகின்றேனே. சிவாய நம. முருகன் துதி. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் நனியாய் ஒளிய கருவாய் உயிராய் கதிராய் விதிய உருவாய் வருவாய் அருவாய் புதனே. தேவி துதி. சொல்லே பொருளே சோர்வில்லா நற்பொருளே அல்லே பகலே பரம்பொருளே நல்லதாய் நீ நல்லா எனக்கு கல்வித்துறையில் வல்லாய் உணர்லே வழி. சிவன் துதி. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளானது நாதன் நாமம் நமச்சிவாயமே. நவகிரக ஸ்லோகம். ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமக. கலைவாணி. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லா உடலும் சலியாத மனமும் மண்பகலா கணவரும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் போனாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டும் கண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கட ஊரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாழி அபிராமியே. ஓம் சரவண பவா. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேஸ்வரின் இரு தாளும் சதங்கையும் சிலம்பும் தண்டமும் சண்முகரின் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஓம் முருகாஷாது. ஓம் சிவாய நம. இன்றைய நிகழ்வினர் மிக சிறப்பான முறையில கடவுளை வேண்டி இப்போ உங்களுடைய குலதெய்வத்தை முதல்ல மனதார நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அடுத்தது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த நாள் இன்றைய பஞ்சாங்கம் நம்ம திருக்கணித பஞ்சாங்கத்துல ஸ்ரீ சீனிவாசன் பஞ்சாங்கம் அந்த இதுல நாம இன்னைக்கு பஞ்சாங்கம் தான் நம்ம வாசிக்க போறோம். ஏன்னா திருக்கணித பஞ்சாங்கம் தான் எல்லாத்தோடைய கையிலும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை எடுத்து வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 3 சீனிவாசன் பஞ்சாங்கத்துல வருஷ வர்த்தமானங்கள் அப்படிங்கிறதுல பார்த்தோம்னா கலியுகாதி வருடம் 5127வது வருடம். இது சாலி வாகன 1947,
கொல்லம் ஆண்டு 1200 to 1201, திருவள்ளுவர் ஆண்டு 2056 to 57, விக்ரம சகாப்தம் 2082 to 83, தென்னிந்தியது விஸ்வாவசு ஆண்டு, சௌராஷ்டிர விஜயம் 713, ஸ்ரீ ராமானுஜ சகாப்தம் 1009, ஆங்கில ஆண்டு 2025 to 26, பசலி ஆண்டு 1434 to 35, பிரபாவதி 39வது, வட இந்தியால நல. இதுல இந்த விஸ்வாவசு ஆண்டோடைய வருஷத்தையோடைய வெண்பா. விஸ்வாவசு வருடம் வெள்ளாண்மை ஏறும், பசுமாடு மாடும் வலிக்கும், சிசு நாசம், மற்றையோரே வாழ்வார்கண் மாதவங்கண் மீதேறும், உற்றுவாக்கி நல்ல மழையுண்டு. பொருள் பார்த்தோம்னா வேளாண்மை மேலங்கக்கூடிய ஆண்டா இந்த வருடம் இருக்கும். பசுக்களும் காளை மாடுகளும் விருத்தி அடையும். குழந்தைகள் நாசம் நிகழும். இந்த இடத்துல குழந்தைகள் நாசம் அப்படின்னா அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளா இருந்தாலும் சரி, அந்த குழந்தைகள் மீது தனி கவனம் செலுத்தணும். அவர்களை அவர்கள் மீது என்னன்னா ஒண்ணு கருக்கலைப்பு, அடுத்தது குழந்தைங்களை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய அமைப்புகள், அடுத்தது குழந்தைகளுடைய நலன்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் இது எல்லாம். ஏன்னா குழந்தை கடத்தல், அடுத்தது குழந்தைகள் மீது வன்புணர்வு நிகழ்வுகள், அது எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தைங்க தான் அவங்க. அப்படிங்கிறப்ப அவர்கள் மீது கொஞ்சம் வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பாதுகாப்பை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுதான். அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு இந்த கல்வி பாரத்தையே கொடுக்கிற மாதிரியான சூழல்கள், குழந்தைய மையப்படுத்தி ஒரு சில பிரச்சனைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நமது வெண்பா சொல்லுது. உலகில் நல்ல மழையுண்டு, பகைவர் கை ஓங்கும். அதாவது நல்ல மழை இருக்கும், அதே மாதிரி பகைவர் கை ஓங்கும் அப்படின்னா நாடுகள் எல்லைகளிடையே ஒரு சில பிரச்சனைகள், நாடுகளுக்கிடையே ஒரு சில மனஸ்தாபங்கள், கொஞ்சம் மறைமுக போர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். மாபெரும் தவங்களும் அறங்களும் ஓங்கும். ஒரு பக்கம் நமக்கு யாகங்கள், கும்பாபிஷேகங்கள், கோவில்கள் சம்பந்தப்பட்டது எல்லாமே நல்லா சிறப்பா நடக்கக்கூடிய, நன்மைகளும் தீமைகளும் கலந்து விளைவிக்கும். நன்மையும் தீமையும் கலந்த ஒரு ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறதுதான் நமக்கு இங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த விஸ்வாவசு வருஷத்தினுடைய புருஷனுடைய குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த விஸ்வாவசு வருஷத்துல பிறந்தவன் நல்ல புதல்வனும் நல்ல மனைவியுடன் ஆவான். அதிகமான தானம் செய்பவனும் சிறந்த குணங்களுடையவனும் சாதசாரங்கள் அனுசரிப்பவனும் அதிக தைரியமுடையவனும் தனக்கு பிரியமான ஆகாரத்தை பூஜிப்பவனும் சகல குணங்களாலும் மேம்படையும்னா இருப்பான் அப்படிங்கிறதுதான் இந்த வருஷத்தினுடைய குணங்கள். இப்ப இந்த விஸ்வாவசு ஆண்டுல ஒவ்வொருத்தரும் நவ கிரகங்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு பொறுப்பு ஏத்துக்கிறாங்க. எப்படி நாட்டுல ஒரு PM, CM, மந்திரிகள் எல்லாருமே இருக்கிறாங்களோ அதே போல நம்ம உலகத்துக்கெல்லாம் பணியெடுக்கக்கூடிய தெய்வங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த வருஷம் நான் இந்த பொறுப்பை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதற்கும் ஒவ்வொரு பொறுப்பேற்றிருக்கிறாங்க. இந்த பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பற்றி இந்த நவநாயகர்கள் உபநாயகர்களை பற்றி சொல்றதுக்கு ஒருத்தர் வாங்க. ராஜாவா யார் இருக்கிறா அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. அப்படியே வரிசையா அதில் இருக்கிறத யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். விசுவாவசு வருஷத்துல நவநாயகர்கள் உபநாயகர்கள். ராஜா சூரியன், அதற்கான உருவம் குதிரை. மந்திரி அதுவும் சூரியன், உருவம் யானை. சேனாதிபதி சனி, உருவம் பசு. அகர்காபதி அர்காபதி சூரியன், அது பக்ஷி. மேகாதிபதி அதுவும் சூரியன். மரம் செடி கொடிகள்.
சஸ்யாதிபதி. சஸ்யாதிபதி புதன், பொதுமக்கள், பிரஜை, ரசாதிபதி ரசாதிபதி சுக்கிரன், சர்ப்பம், நிராசாதிபதி புதன், கிரகங்கள், தானியாதிபதி சந்திரன், ஒட்டகம், அப்புறம் வந்து பசுநாயகர், பலதேவர், அனைத்திற்கும் இவங்கதான். அனைத்திற்கும் அவர் பொறுப்பு. அதாவது இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. இவர்கள் யாருக்கு பொறுப்பேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது, பொதுமக்களுக்கு யார் பொறுப்பு, சர்ப்பங்களுக்கு யார் பொறுப்பு, அடுத்தது மரம் செடி கொடிகளுக்கு யார் பொறுப்பு, பட்சிகளுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு ஒவ்வொரு நவநாயகர்களும் அதுக்குண்டான பொறுப்பு எடுத்திருக்கிறாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா பொறுப்பு இல்லாதவர் யாரு? செவ்வாய்க்கு இல்ல, சுக்கிரன் இல்ல, சுக்கிரன் இருக்காங்க மேடம். சுக்கிரன் இருக்கிறாரு, சர்ப்பத்துக்கு அவர் இருக்கிறாரு. ஓகே, அவர்களுக்கு வந்துருது இல்லைங்களா? குரு இல்ல மேடம், குருவும் இல்ல. குருவு இல்ல. இப்ப இவர்களுக்கு வந்து எந்த பதவியும் இந்த வருடம் வழங்கல, மற்றவர்களுக்கு தான் பதவிகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல மனசுல நம்ம வச்சுக்கணும். சரி, இப்ப நவநாயகர்களுடைய பலன்கள் ஒவ்வொருத்தருடைய அப்ப ராஜாவுடைய பலன் ஒருத்தரும், மந்திரியோடைய பலன் ஒருத்தரும், இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய பலனை பத்தி ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க பார்க்கலாம். வணக்கம் மேம், சிவகங்கையிலிருந்து பாரதியம்மாள். ராஜா சூரியன். நாட்டில் பல இடங்களில் ஆட்சி மாற்றம் ஏற்படும், ஆட்சியாளர்களில் பதவி மாற்றம் ஏற்படும். கோடை காலத்தில் அதிக கோடையும், குளிர்காலத்தில் அதிக குளிரும், மழைக்காலத்தில் அதிக மழையும் உண்டாகும். இந்த வருஷம் ராஜா யாரு? சூரியன். அவரோடதுல வரும் சூரியன்னா அரசு, அரசாங்கம், உயர் பதவிகள் இது மாதிரி இருக்கக்கூடியவர்கள். அப்படிங்கும் போது அதுல ஒரு சில மாற்றங்கள் நிகழ்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம அதிக மழையும் அதிகமான குளிரும் இருக்கக்கூடிய மாதிரியான காலங்கள் உருவாகும். நம்ம ஜாதகம் பார்க்கும்போது நம்ம அதற்கு தகுந்தாற் போல நம்ம என்ன பண்ணணும், மக்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு மழை வரக்கூடிய காலகட்டங்கள்ல மழை நீரை சேகரிச்சு வச்சுக்கணுங்கிறத பத்தியும் நம்ம சொல்லணும். வெயில் கோடை காலம் நமக்கு அதிகமா இருக்கிறதுனால அது சைடு ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் அவர்களுக்கு உண்டான நட்சத்திரத்துக்கு உண்டான மரக்கன்றுகளை நடுறதுக்கும் நம்ம வந்து அவர்களுக்கு பரிந்துரை பண்ணணுங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்தது சொல்லுங்க. மந்திரியாகவும் சூரியனே வராரு. சொல்லுங்க. மந்திரியாகவும் சூரியன் வர்றதுனால போராட்டங்கள் நிறைய இருக்கும். நிறைய போராட்டங்கள், ஒரு விஷயத்துக்காகவும் போராடக்கூடிய தன்மைகள் இருக்கும். பழைய சட்டங்கள் மாற்றப்படும். தொற்று நோய்களுடைய அந்த தீவிரம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க திடீர் முடிவுகள் எடுக்கப்படுவாங்க. ஓகே, பாத்தீங்களா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் மக்கள் போராடிதான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல். அரசாங்கத்தையே எதிர்த்து அவர்கள் ஒவ்வொரு விஷயங்களை அதுக்குண்டான அறிகுறிகள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? கல்விக்காக, அடுத்தது மும்மொழி கொள்கை, அது இல்லாம அரசியல் மாற்றங்கள், அவர்கள் செய்யக்கூடிய மக்களுடைய பிரஜைகளுடைய நலனை கருதாம அவர்கள் தன்னிச்சையா ஒரு சில முடிவுகள் எடுக்கிறது, இது மாதிரி எல்லாம் ஒரு சில விஷயங்கள். அது வந்து மத்தியமா இருக்கட்டும், மாநிலமா இருக்கட்டும், உலக நாடுகளா இருக்கட்டும், எல்லா விதத்திலையும் மக்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல வந்து ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். ஆனா அந்த பிரச்சனைகளுக்கு வந்து மக்கள் வந்து இந்த தடவை செவிசாச்சு என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய உரிமைக்காகவும் தன்னுடைய நலனுக்காகவும் மக்களுடைய நலனுக்காகவும் எல்லாம் ஒன்று சேர்ந்து உலக நாடுகள் முழுவதில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் ஒன்று சேர்ந்து போராடக்கூடிய ஒரு சூழல்கள் வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கறது சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது சேனாதிபதி. எள் மற்றும் எண்ணெய் பொருட்கள் மற்றும் கருப்பு தானியங்கள் உற்பத்தி அதிகரிக்கும், புது வகை எந்திரங்கள் விருத்தி அடையும், நியாயமான காரணங்களுக்காக பொதுமக்களும் தொழிலாளர்களும் கிளர்ச்சி செய்வார்கள். அடுத்தது என்னன்னா, சேனாதிபதியா சனீஸ்வர பகவான் வர்றதுனால
அவர் சார்ந்த காரகத்துவமான பொருட்கள் என்னாகுது, உற்பத்தி அதிகமாகுது. அப்படிங்கிறப்ப அதற்குண்டான நியாயமான விலை இதை வந்து நிர்ணயம் பண்ணணும். விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை வந்து மேன்மை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சில நியாயமான கோரிக்கைகளுக்கு வந்து மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அரசாங்கத்துக்கிட்ட முன்வைப்பாங்க. அதுக்கான ஒரு சில போராட்டங்களும் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத இதுல நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அகர்காதிபதி சூரியன். அடர்காபதி சூரியன் நாட்டில் அரசாங்கத்தின் நூதன அணுகுமுறையினாலும் வரி விதிப்பதனாலும் ஆடம்பர பொருட்களின் விலைவாசி ஏறும். சில இடங்களில் காலத்தே பெய்ய வேண்டிய மழை பொழிந்து உணவு தட்டுப்பாடு அதிகரிக்கும். பாருங்க, ஒரு பக்கம் மழை அதிகமா பெய்யுங்கிறாங்க, ஒரு பக்கம் மழை ரொம்ப இருக்கிறதும் குறைஞ்சு போயிடும். அப்ப நமக்கு இங்க உணவு பற்றாக்குறையும் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு இதுல சொல்லியிருக்கிறாங்க. வரிகள் மக்கள் மீது அதிகமான வரிச்சுமை ஏற்படும். அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, விலைவாசிகளுடைய கட்டுக்கடங்காமல் திடீர்னு பார்த்தோம்னா தக்காளி வந்து 100-200 கிலோ போனதுக்கு காலங்கள் உண்டு. அதே மாதிரி வெங்காயம் இப்படி எல்லாம் போயிருக்குது இல்லைங்களா. அது மாதிரி அத்தியாவசிய பொருட்களுடைய விலை ஏற்றம் இதுல இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது மேகாதிபதி சூரியன். மேகாதிபதி சூரியன் நாட்டின் கிழக்கு பகுதிகளில் கலிங்க தேசத்தில் மழைவளம் குறைந்து உணவு தட்டுப்பாடு உண்டாகும். இதனால் விலைவாசி உயர்ந்து பொதுமக்கள் கிளர்ச்சி செய்வார்கள். ஓகே, இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஏன்னா சூரியனுடைய வெப்பத்தின் தாக்கம் அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா மழையோடது நமக்கு குறைஞ்சிரும். ஏன்னா ரெண்டும் கலந்துதான் இருக்குங்கிறத ஆரம்பத்துல சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிரகாரம் பார்க்கும்போது மழை வளம் இந்த வருஷம் பார்த்தோம்னா கம்மியாகும் அப்படிங்கிறதுக்கு உண்டானது. ஏன்னா மக்கள் இருக்கிற பக்கம் மழை வராம கடல்லையோ இது மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து அதிகமா மழை பெய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுத்துரும். அதனால இது மாதிரி எல்லாம் வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. சஸ்யாதிபதி ஆனி மாதம் அதிக காற்றினால் வாழை மரங்கள் சேதமாகும். புயல் காற்றினால் பயிர்கள் சேதமாகும். அதிக காற்றினால் மழைவளம் வீணாகும். மழை இப்ப சொன்னோம் இல்லைங்களா, மழை காற்றினால் யாரு, புதன். புதன் வந்து என்னது, காற்று ராசி இல்லைங்களா. அவர் வந்து புதன் வந்து 3க்கு உண்டானவரா இருக்கிறாரு. அவர் பாருங்க, ஆனி மாதத்துல அதிக காற்றினால் வாழை மரங்கள் எல்லாம் கொலையோட சாயற மாதிரி, அது வந்து முழுமையடையாம அப்படியே அந்த இதுக்குண்டான சேதாரத்தை உருவாக்கி கொடுக்குற மாதிரி, புயல் காற்றினால் பயிர்கள் சேதமாகக்கூடிய அமைப்பு இது எல்லாமே உருவாக்கி கொடுக்குது. இதனால மக்களுக்கு வந்து என்ன ஆகுது, மழை பெஞ்சும் அது வந்து சரியான முறையில பயிர்கள் ஒரு பாதுகாப்பு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ரசாதிபதி சுக்கிரன். ரசாதிபதி சுக்கிரன் நாட்டில் மத்திய பகுதியிலும் தென் பகுதியிலும் தேவையான அளவு நல்ல மழை பொழிந்து இனிப்பு சம்பந்தப்பட்ட பயிர்கள் நல்ல விளைச்சலை தரும். சகல விதமான திரவ பொருட்களின் உற்பத்தி அதிகமாகும். ஓகே, நல்ல ஒரு இது. மத்திய பகுதியில வந்து நல்ல மழை இருக்கும். இனிப்பு சம்பந்தப்பட்ட பயிர்கள் வந்து, ஏன்னா சுக்கிரன் இல்லைங்களா, பாருங்க அவருடைய காரகத்துவம் ஒவ்வொன்றிலையும் அதாவது அதனுடைய காரகத்துவ தன்மைகள் வந்து என்ன பண்ணுது, மேன்மைப்படுத்துறதுக்கு உண்டானது வருது. சகலவித பொருட்களின் உற்பத்தி அதிகமாகும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது நிரசாதிபதி புதன். நிரசாதிபதி புதன் மரகதம் அதிகமாக பயன்பாட்டுக்கு வரும். சகல விதமான தாது பொருட்கள் உற்பத்தி அதிகமாகும். தங்கம் நவரத்தின வியாபாரம் அதிகரிக்கும். விவசாயிகள் நல்ல வருமானம் பெற்று நவரத்தின வகைகளை அதிகம் வாங்குவார்கள். ரொம்ப நல்லா இருக்கும்னு கொடுத்துருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஓகே, இல்ல விவசாயம், ஒரு நாட்டுல விவசாயம் நல்லா செழிச்சதுனாதான் நாட்டு மக்கள் மிக சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது. புதன் பகவான் நமக்கு வந்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்துக்கு நல்ல ஒரு இதை கொடுக்கறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தானியாதிபதி சந்திரனா வராரு. அவர் என்ன பண்ண போறாரு, நாட்டில் தானியாதிபதி சந்திரன். தானியாதிபதி சந்திரன் நாட்டில் மழை வளம் பெருகும். விவசாயத்துறையில் ஈடுபட்ட விவசாயிகளும் வியாபாரிகளும் நல்ல பொருளாதார வளர்ச்சியை பெறுவார்கள். அரிசி உள்ளிட்ட நவதானியங்கள் நல்ல விளைச்சலை பெறும்.
சூப்பர் சூப்பர். நல்ல ஒரு விளைச்சல் கொடுக்குங்கன்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அடுத்தது பசு நாயகர்கள் பல தேவர். பொதுவாக இவ்வருடம் விளைச்சல் உண்டு. பசுக்கள் நல்ல பால் கறக்கும். மக்கள் சுவிட்சமாக இருப்பார்கள். திருவாதிரையில் சூரியன் பிரவேச பலன்கள். இவ்வருடம் ஆனி மாதம் 8ஆம் தேதி 22/6/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 6:20 மணிக்கு சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிரவேசிப்பதால் நாட்டின் கிழக்கு பகுதியில் வறட்சியும் உணவு தட்டுப்பாடும் உண்டாகும். சித்திரை மாத பிறப்பின் பலன்கள். இவ்வருடம் சித்திரை மாதம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 30ஆம் தேதி 13/4/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 3:21 மணிக்கு சூரிய உதயாதி 53:20 நாளிகைக்கு கும்ப லக்னம் மகர நவாம்சையில் பிறப்பதால் அதிகமாக அரசியல் போராட்டம் நிகழும். தமிழக அரசியலில் அதிக பிரச்சனைகளும் குழப்பங்களும் அரசியல்வாதிகளுக்கு தூக்கமின்மையும் உண்டாகும். ஓகே. ஜேஷ்டா சுத்த பிரதமை. இவ்வருடம் ஜேஷ்ட சுத்த பிரதமை செவ்வாய்க்கிழமை வருவதால் வெயில் காலத்தில் அதிக அனல் காற்று வீசும். அற்ப மழை பொழியும். ஆஷாட சுத்த பஞ்சமி. இவ்வருடம் ஆஷாட சுத்த பஞ்சமி திங்கட்கிழமை வருவதால் நாட்டின் தெற்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் பருவமழை பெருமழை பொழியும். ஆஷாட சுத்த நவமி அண்ட் தசமி. ஆஷாட சுத்த நவமி தசமி சாந்திர மாச ஆடி. இவ்வருடம் ஆஷாட சுத்த நவமி வெள்ளிக்கிழமை வருவதால் பெண்கள் ஏற்றம் பெறுவர். திருமண காரியங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக காதல் திருமணங்கள் அதிகரிக்கும். மழை வளம் பெருகும். பசுக்கள் நன்கு பால் கறக்கும். பால் பொருட்கள் உற்பத்தியும் பயன்பாடும் அதிகரிக்கும். சுபிட்சம். இவ்வருடம் ஆஷாட சுத்த தசமி சனிக்கிழமை வருவதால் நாட்டில் திருட்டு பயம் அதிகரிக்கும். மில்லேச்சர்கள் அந்நிய மதத்தினர் ஆதிக்கம் அதிகமாகும். நிறுவனங்களில் உள்ள ஊழியர்கள் கிளர்ச்சி செய்வர். இரும்பு கருப்பு நிற பொருட்கள் பயன்பாடு அதிகரிக்கும். மழை வளம் குறையும். விலைவாசி ஏறும். துர்பிட்சம் பயிர் தொழில் நாசம். இது நாட்டின் மேற்கு பகுதியில் அதிகமாக நடக்கும். நன்றி. தை அமாவாசை பலன்கள். இவ்வருடம் தை அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வருவதால் அரசியல்வாதிகள் ஏற்றம் பெறுவார்கள். பொது ஜனங்களிடம் அடக்குமுறை பயன்படுத்துவார்கள். கோதுமை விலை ஏறும். பொதுவாக அனைத்து பொருள்களின் விலைவாசியும் ஏறும். இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் இத நீங்க நம்ம ஜாதகம் சொல்லும் போது இத கவனத்துல நீங்க வச்சுக்கணும். இது முக்கியமான நம்ம ஜோதிடர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஜோதிடம் அல்லாதவர்களும் இத மனசுல வச்சு நமக்குடைய வரக்கூடிய வருமானத்தையும் செலவுகளையும் கால்குலேட் பண்ணி நாம அதை சரியான முறையில அதை நிர்வாகம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு உதவியா இருக்கிறதுக்காக தான் பஞ்சாங்கம் முன்கூட்டியே நமக்கு இதை கணிச்சு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இந்த ராசிகள் ஆதாயம் விரயம் அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. கலைவாணி மேடம் நீங்க சொல்றீங்களா? இல்லைங்க மேம் வரேன். ஓகே. யாராவது அந்த செட்டா போட்டிருக்கிறத அப்படியே வச்சு சொல்லுங்க. மேசம் விருச்சகம்னு ஒருத்தர். ஆதாயம் விரயம். மேசம் விருச்சகம் ஆதாயம் 2 விரயம் 14. பாருங்க, மேசத்துக்கும் விருச்சகத்துக்கும் ஆதாயம் இந்த வருஷம் 2 தான் வருது. ஓகேங்களா? விரயம் 14 வருது. அப்படிங்கிறப்ப அவங்க வரக்கூடிய வருமானத்தை தக்க வச்சுக்கணும். விரயங்கள் அதிகமா இருக்கும். அதை நீங்க சுப விரயங்களா உருவாக்கிக்கோங்க அப்படிங்கறத அவர்களுக்கு நாம ஒரு எச்சரிக்கையை நம்ம கொடுக்கலாம். அடுத்தது ரிஷபம் துலாம். ரிஷபம் துலாம் ஆதாயம் 11 விரயம் 5.
5 அப்படின்னா விரயத்தை விட ஆதாயம் அதிகமாக இருக்குது. அவர்களுக்கு வந்து தாராளமா நல்ல சிறப்பான முறையிலேயே இந்த வருடம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லலாம். அடுத்தது மிதுனம் கன்னி ஆதாயம் 14 விரயம் 2. ஓகே, மிதுனம் கன்னிக்கும் இந்த வருடம் மிக சிறப்பு. பாருங்க 14 ஆதாயம் இருக்குது, விரயம் 2 தான் இருக்குது, மிக சிறப்பு. கடகம் ஆதாயம் 14 விரயம் 8. இவர்களுக்கும் விரயத்தை விட ஆதாயம் அதிகமாக இருக்குது, இதுவும் சிறப்பு. சிம்மம் ஆதாயம் 11 விரயம் 11. பாருங்க வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்குது. அதனால வரக்கூடிய வருமானத்தை நல்ல சுபவிரயங்களா கொண்டு போய்க்கோங்க அப்படிங்கறத அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வை நம்ம கொடுக்கலாம். அடுத்தது தனுஷு மீனம் ஆதாயம் 5 விரயம் 5. இதுவும் ஈக்குவலா இருக்குது. அதனால உங்கள் பொருளாதார நிலையை பார்த்துக்கோங்கன்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கலாம். அடுத்தது மகரம் கும்பம் ஆதாயம் 8 விரயம் 14. பாருங்க 8 தான், ஆனா விரயங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அவர்களுக்கு எடுத்து நம்ம சொல்லலாம். மொத்தம் இந்த வருஷத்திலேயே பார்த்தோம்னா ஆதாயம் 65 விரயம் 59 அப்படிங்கிறப்ப கொஞ்சம் தான் நமக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்படிங்கும் போது நாம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நாம ஒரு எச்சரிக்கையும் அதே போல அவர்கள் வந்து சுபவிரயங்களா உருவாக்கக்கூடியதுக்கு உண்டானதும் நம்ம அவர்களுக்கு கொடுக்கலாம். இதுல பாருங்க ஆதாயம் விரயம் அதனுடைய விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க, அதை அப்படியே படிங்க. ஆதாயம் விரயம் இவ்வருடம் ஆதாயத்தை விட விரயம் குறைவாக இருப்பதால் பொதுமக்களுக்கு வருமானத்தை விட செலவுகள் குறையும், சேமிப்பு அதிகமாகும். என்னன்னா அந்த விஸ்வாவசு ஆண்டோடைய மழை அளவு அந்த இதை படிச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு மழை பெய்யும் அதை வந்து மக்களுக்கு திருப்பி நம்ம சொல்றதுக்கு உபயோகமா இருக்கும். விஸ்வாவசு ஆண்டின் மழை அளவு. விஸ்வாவசு ஆண்டிற்கு திருக்கணிதப்படி சூரியன் ராஜாவாக வருவதால் இவ்வருடம் ஒரு மரக்கால் குருணை மழை பொழியும். 100 யோஜனை நீளமும் 100 யோஜனை அகலமும் 100 யோஜனை ஆழமும் கொண்டதே ஒரு மரக்கால் ஆகும். இது போன்று ஒரு மரக்கால் மழை பொழிந்து இதில் 5 ஒரு பங்கு மழை பூமியிலும் 10 3 பங்கு மழை மலைகளிலும் காடுகளிலும் அரை பங்கு மழை சமுத்திரத்திலும் பொழியும். ஓகே, பாருங்க சமுத்திரத்திலையும் காடுகள்லையும் பூமியிலையும் எந்த அளவு மழை பொழியும் அப்படிங்கிறத நமக்கு இங்க சொல்லியிருக்கிறாங்க. மழை பெய்யக்கூடிய காலகட்டங்களும் நமக்கு இங்க கொடுத்துருக்குறாங்க. இந்தந்த நாட்கள்ல இது மாதிரி மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த அதாவது ராகு குரு சனி ராகு கேது பெயர்ச்சிகளை பத்தி நமக்கு இங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த ராகு குரு பெயர்ச்சி அதை பத்தி எப்படி சொல்லுங்க? இந்த வருஷம் என்னென்ன பெயர்ச்சிகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி. குரு பெயர்ச்சி சித்திரை 14/5/2025 புதன்கிழமை இரவு 10:36 மணிக்கு சூரிய உதயாதி 42.2 நாழிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார். ஐப்பசி 18/10/2025 சனிக்கிழமை இரவு 7:47 மணிக்கு சூரிய உதயாதி 34.20 நாழிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு செல்கிறார். கார்த்திகை மாதம் 5/12/2025 வெள்ளிக்கிழமை மாலை 5:25 மணிக்கு சூரிய உதயாதி 27.40 நாழிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் வக்ரகதியில் கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கே திரும்புகிறார். ஓகே, இப்ப இந்த வருஷத்துல பார்த்தோம்னா 14/5 நமக்கு குரு பயிற்சி ஆன உடனேயுமே
திருப்பி 10வது மாசமே என்ன பண்றாரு, 5 மாசம் அளவுக்கு அங்க மிதுனத்துல இருந்து அடுத்தது கடகராசிக்கு 10வது மாசம் போயிடுறாரு. ஒரு 2 மாசம் அங்க சஞ்சாரம் செய்யறாரு. திருப்பி 12வது மாசத்திலேயே, அதாவது 10, 11 அப்படின்னு இருக்கிற மாதிரி அடுத்தது 12வது மாசம் 5ஆம் தேதி அன்னைக்கு திரும்பவும் அவர் வந்து கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போறாரு. நாம பலன்கள் எடுக்கும் போது மிதுனம் மற்றும் கடகத்துல குரு இருக்கிறத வச்சு அவருடைய பார்வை பலன்களை வச்சுதான் நம்ம கோச்சார ரீதியா நம்மளுடைய ஜனன ஜாதகத்தையும் ஒப்பிட்டு நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கு, நம்ம நாடி வரக்கூடியவர்களுக்கு பலன்களை நம்ம எடுத்து சொல்றோம். சனி பெயர்ச்சி வந்து நமக்கு முதல்லயே திருக்கணித பிரகாரம் தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடியே முடிஞ்சதுனால திருக்கணிதப்படி வருஷம் வந்து சனி பெயர்ச்சி இல்ல. அடுத்தது ராகு கேது பெயர்ச்சி. ராகு கேத்து வைகாசி 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38 சூரிய உதயாதி 34:38 நாழிகைக்கு திருக்கணித்தபடி ராகு பகவான் மீன ராசியில் இருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இது வந்து வாக்கிய பிரகாரம் அடுத்தது வருது இல்லைங்களா? இது வந்து இந்த இதுல கொடுத்துருக்குறாங்க, திருக்கணித பிரகாரம் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே திருக்கணித பிரகாரம் தான் குரு பெயர்ச்சி. அடுத்தது திருக்கணித பிரகாரம் சனி பெயர்ச்சி இந்த வருஷம் கிடையாது, ஏன்னா முன்கூட்டியே முடிஞ்சிருச்சு. அடுத்தது ராகுகேது பெயர்ச்சியும் இது திருக்கணிதப்படி 18/5 நடக்கிறது அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நாம வாசிக்கக்கூடியது பாத்தீங்கன்னா வாக்கிய பிரகாரம் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி. இந்த காலகட்டங்கள் கோவில்கள்ல யாகங்கள், பூஜைகள் இது மாதிரியானது செய்வாங்க அப்படிங்கிறது தான். அது வாக்கிய பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா இப்ப திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் ஒரு 4 நாள் தான் வித்தியாசம். 11ஆம் தேதி அன்னைக்கு முன்கூட்டியே வந்து என்ன ஆயிருது, குரு பயிற்சி நமக்கு இங்க வந்துருது. ஒரு 14ஆம் தேதி தான் வந்து நமக்கு இங்க திருக்கணித பிரகாரம் இங்க பயிற்சி ஆகுதுங்கிறத நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? 11/5 தான். இது அப்படியே வாசிங்க மேடம். வாக்கியப்படி குரு பயிற்சி. மே 28 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயாதி 18:40 நாழிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். புரட்டாசி 22 8/10/2025 புதன்கிழமை சூரிய உதயாதி 31:54 நாழிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். மார்கழி மே 6/21/12/2025 ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயாதி 59:46 நாழிகை அளவில் குரு பகவான் வக்ரகதியில் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு திரும்புகிறார். ஓகே, அடுத்தது ரூபாஸ்ரீ, நீங்க சொல்லுங்க சனி பெயர்ச்சி. ரூபாஸ்ரீ ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. சார் மியூட் எடுக்க மறந்துட்டேன். ஓகே, சரி. மாசி மாதம் வெள்ளிக்கிழமை சூரிய உதயானது 4:57 நாழிகை அளவில் வாக்கியப்படி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். ஓகே, மாசி மாசத்துல அப்படிங்கும் போது நமக்கு 6/3/2026 வருது. சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது ராகு கேது. ராகு கேது யாராவது சொல்லுங்க. சொல்லுங்க சார். வினோத்குமார் சார் சொல்லுங்க. சித்திரை மாதம் 26/4/2025 சனிக்கிழமை சூரிய உதயாகி 25:29 நாழிகை அளவில் வாக்கியப்படி ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ரொம்ப சூப்பர். ஓகே, மிக அருமை.
இப்ப வந்து எப்பப்ப என்னென்ன பயிற்சிகள் நம்ம திருக்கணித பிரகாரமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், வாக்கிய பிரகாரமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மக்களுக்கு தேவையானது என்னன்னா பலன்கள் மட்டும்தான். எப்ப என்ன நடக்கும், எந்த காலகட்டங்கள்ல எங்க வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னு கேட்பாங்க. நாம இதெல்லாம் மனசுல வச்சுட்டு அவர்களுக்கு உண்டான பலன்களை நம்ம எடுத்து சொல்லணும். இப்ப நட்சத்திர கந்தாய பலன்கள் இதுல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நட்சத்திரம் முதல் நடு கடை அப்படிங்கிறது இருக்குது. முதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4 மாசம், நடு அப்படிங்கிறதுனா அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 4 மாசம், அடுத்தது கடைங்கிறது லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு 4 மாசம். ஓகேங்களா? இந்த 4 மாசம் ஒரு வருஷத்தை 4 மாசமா பிரிச்சிருக்கிறாங்க. பிரிச்சுட்டு அந்த நட்சத்திர பிரகாரம் அவர்களுக்கு இந்த வருடம் தன்னுடைய இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்க சொல்லியிருக்கிறாங்க. இதை யாராவது ஆளு சொல்லுங்க. ஒரு 2 நட்சத்திரமா ஒவ்வொருத்தருமே சொல்ற மாதிரியானது பண்ணுங்க. ஆளுக்கு 2 நட்சத்திரம் சொல்லுங்க. அஸ்வினி முதல் 3, நடு 0, கடை வந்து 1. பரணி முதல் 6, நடு 1, கடை 4. இப்ப அஸ்வினியில பார்த்தோம்னா முதல்ல இருக்கக்கூடிய 4 மாசம் நல்ல வருமானங்கள் அவங்களுக்கு நல்லா இருக்கும். நடுவுல இருக்கக்கூடிய ஒரு 4 மாசம் கொஞ்சம் வருமானங்கள் இருக்காது. கொஞ்சம் நீங்க பார்த்து கச்சிதமா நடந்துக்கோங்கன்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒரு 4 மாசத்துக்கு ரொம்ப இறுக்கி பிடிச்சுதான் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அதனால முதல்ல இருக்கக்கூடியதுதான் உங்களுக்கு யோகம். இந்த 4 மாசத்துல சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி மாசம் இந்த வரக்கூடியது உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். அதே வந்து பரணியில பார்த்தோம் அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய 4 மாசம் அவங்களுக்கு சுத்தமா எதுவுமே வராது. 0ன்னு போட்டோம்னா அந்த வருஷத்துல அவங்களுக்கு அந்த மாசத்துல அவங்களுக்கு வந்து வருமானங்கள் அதிகம் இருக்காது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். பரணியில பார்த்தோம்னா ஓரளவுக்கு இருக்கு. அந்த நடுவுல இருக்கிற 4 மாசம் மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரியானது இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்தது கிருத்திகை முதல் 1, நடுநிலை வந்து 2, கடை 2. ரோஹிணி முதல் 4, நடுநிலை 0, கடை நிலையும் 0. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4 மாசத்துக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அடுத்தது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியானது கடைசி ஒரு 2-4 மாசமும் அப்படியே கொஞ்சம் ஏதோ ஒண்ணு பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 4 மாசம் தான் நல்லா இருக்கும். அதை வச்சு அந்த வருஷத்தை அவங்க வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல. ஏன்னா அடுத்த 4 மாசம் அதுக்கு அடுத்த 4 மாசமும் வந்து அவ்வளோக்கா பெரிய சிறப்பு கிடையாது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும். ஓகே. மிருகசீரிஷம் முதல் 7, நடு 1, கடை 3. திருவாதிரை முதல் 2, நடு 2, கடை 1. ஓகே. மிருகசீரிஷத்துக்கு வந்து இந்த வருஷம் பரவாயில்லன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட்லயே 7 வந்துருச்சு, நடுவுல 1 எதோல அதாவது இல்லங்காம ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. திருவாதிரையும் அதே மாதிரி தான் நல்லா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. அடுத்தது புனர்பூசம் முதல் 5, நடு 0, கடை 4. பூசம் முதல் 0, நடு 1, கடை 2. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து நடுவுல இருக்கக்கூடிய ஒரு 4 மாசம் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் வரவுகள் கொஞ்சம் ரொம்ப டைட் கொடுக்கும். பூச நட்சத்திரங்களும் ஃபர்ஸ்ட் ஒரு 4 மாசம் அவங்களுக்கு ரொம்ப டைட்டா இருக்கும். மற்றபடி ஓரளவுக்கு அவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டானது சொல்லியிருக்கு. அடுத்தது ஆயில்யம் முதல் 3, நடு 2, கடை 0. மகம் முதல் 6, நடு 0, கடை 3. ஓகே. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு கடைசி 4 மாசமும், மக நட்சத்திரக்காரர்கள் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு 4 மாசமும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதுவரையிலும் பேசாதவங்களும் கொஞ்சம் அப்படியே அதை பார்த்து சொல்லுங்க. அடுத்து பூரம் முதல் 1, நடு 1, கடை 1.
உத்திரம் முதல் 4, நடு 2, கடை 4. ஓரளவுக்கு இதுல இல்லங்காம ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கறதுனால இது பரவாயில்ல. அடுத்தது ஹஸ்தம் முதல் 7, நடு 0, கடை 2. சித்திரை முதல் 2, நடு 1, கடை 0. இது அஸ்த நட்சத்திரக்காரர்கள் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு 4 மாசமும், சித்திரை நட்சத்திரக்காரர்கள் லாஸ்டா இருக்கக்கூடிய ஒரு 4 மாசமும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்ட்டு. அடுத்தது சுவாதி முதல் 5, நடு 2, கடை 3. விசாகம் முதல் 0, நடு 0, கடை 1. ஓகே. இதுல வந்து விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இந்த வருஷம் ரொம்பவும் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரியானது இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 8 மாசம் இல்லைங்களா, 8 மாசமும் 0-0லயே போயிடுது. லாஸ்டா இருக்கிற 4 மாசத்துல ஏதோ லைட்டா ஏதோ ஒண்ணு மட்டும்தான் அதுவும் வந்திருக்குது. அப்படிங்கிறப்ப ரொம்ப சிரமம் அவங்களுக்கு வாழ்க்கையில இருக்கும். அப்படிங்கிறதுனால அவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சுவாதிக்கு நல்லா இருக்கு. அடுத்தது மனுஷம் முதல் 3, நடு 1, கடை 4. கேட்டை நட்சத்திரம் முதல் 6, நடு 2, கடை 2. இவர்கள் 2 பேருக்குமே பரவாயில்ல அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்தது மூலம் முதல் 1, நடு 0, கடை 0. பூராடம் முதல் 4, நடு 1, கடை 3. இவர்களுக்கு மூல நட்சத்திரக்காரர்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்க்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கப்புறமேட்டு இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் விரயங்களை தான் அவங்களுக்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது. போராடம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அடுத்தது உத்திராடம் முதல் 7. சொல்லுங்க மேடம், நீங்க சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. உத்திராடம் முதல் 7, நடு 2, கடை 1. திருவோணம் முதல் 2, நடு 0, கடை 4. ஓகே. உத்திராடத்துக்கு ரொம்ப சிறப்பு. திருவோண நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நடுவுல இருக்கிற ஒரு 4 மாசம் கொஞ்சம் கவனமாய் இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது அவிட்டம் முதல் 5, நடு 1, கடை 2. சதயம் முதல் 0, நடு 2, கடை 0. சதய நட்சத்திரக்காரர்கள் முதல்லையும் கடைசியில் இருக்கக்கூடிய 4 மாசங்களும் இந்தாண்ட 4 மாசம் அந்தாண்ட 4 மாசமும் ரொம்ப விரயங்கள் அதிகமாகவே இருக்கும். நடுவுல இருக்கக்கூடிய ஒரு 4 மாசத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு தான் கொஞ்சம் அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அடுத்தது பூரட்டாதி முதல் 3, நடு 0, கடை 3. உத்திரட்டாதி முதல் 6, நடு 1, கடை 1. ரேவதியும் சேர்த்து சொல்லிருங்க. முதல் 1, நடு 2, கடை 4. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. ஓகேங்களா. ஒண்ணும் இல்லை, அந்த 0ன்னு வந்துச்சுனாவே நமக்கு என்னன்னா பொருளாதாரத்துல நமக்கு பெரிய ஒரு டிராபேக் நமக்கு வரும். பொருளாதாரம் அந்த இடத்துல அடி வாங்கிடுச்சுனாவே என்ன ஆகும், மன சங்கடமாகும், கஷ்டங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அடுத்தது எந்த இதையுமே நம்மளால செய்ய முடியாது. இது மாதிரிதான். அததான் நமக்கு முதல்ல 0 வந்துச்சு அப்படின்னா வியாதி கஷ்டங்கிற மாதிரியானது இருக்கும். 2வது நடுவுல இருக்கக்கூடியதுல வந்துச்சுன்னா பயம் தரித்திரம் அப்படின்னா ரொம்பவும் டைட் பொசிஷன்ல இருக்கிற மாதிரியானது இருக்கும். 3வதா இருக்கக்கூடிய 0 காரிய நாசம் பண விரயங்கள் அப்படிங்கிறது எல்லாமே மணிய போக்கஸ் பண்ணி இருக்கக்கூடியதுதான். ஆனா அதே சமயத்துல நம்ம இந்த இதை நம்ம சொல்லும் போது நடுவுல இருக்கிறது அவங்களுக்கு அப்படிங்கறத சொல்லாம கொஞ்சம் பினான்சியலா நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கொஞ்சம் வரக்கூடியதை ஆரம்பத்திலேயே சேர்த்து வச்சுக்கோங்க. இந்தந்த நட்சத்திரக்காரர்கள் இது மாதிரி பண்ணீங்கன்னா சிறப்பு அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் அப்படின்னா கொஞ்சம் வரக்கூடிய நமது வாடிக்கையாளர்களும் சரி, நம்ம நல விரும்பிகளும் சரி, அவர்களுக்கு நம்ம ஒரு எடுத்து சொல்றதுக்கு ஒரு நல்ல விஷயங்களா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றோம். சரி, ஓகே. இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா
விஸ்வாவசு வருஷத்தைய வருஷ பிறப்புடைய பலன்கள். இந்த வருஷம் என்ன பிறக்க போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டானது. அன்னபூர்ணி மேடம், வீடியோ லைன் ஆன் பண்ணிக்கலாங்களா? மேடம் ஆன் பண்ணிக்கலாங்களா? வருஷ பஞ்சாங்க புத்தகம் எடுத்து வச்சுட்டீங்களா? மேடம் நீங்க வாசிங்க கேட்டுட்டு இருக்கேன் மேடம். இல்ல இப்ப வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கிறேன் மேம். நீங்க வாசிக்கட்டும் கேட்கிறேன். எல்லாரும் வாசிக்கிறத கேட்டுட்டே இருக்கேன். சிறப்பா வாசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே 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 சரி, வாசிட்டுங்களா? ஓகே. கலைவாணி மேடம் வாசிச்சிடுறேங்க மேம். மேல நம்ம அந்த இது விஸ்வாச வருஷத்துடைய வருஷ பிறப்புடைய பலன்கள் அது இருக்கு இல்லைங்களா? என்கிட்ட அந்த சீனிவாச பஞ்சாங்கம் இல்ல, பட் இந்த வருஷம் எங்கெங்க நிக்குது அப்படின்றத வச்சு நான் வாசிச்சுட்டுங்களா, சொல்லிட்டுங்களா? அது சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம அது வந்து தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய மாவட்ட தலைவர், நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய தலைவர் கலைவாணி மேடம் அவர்கள் வந்து இந்த வருஷம் நமக்கு வந்து கும்ப லக்னத்துல நமக்கு வந்து வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. அதுல பார்த்தோம்னா லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், சனி, ராகு பகவான் சஞ்சாரம் பண்றாங்க. 3ஆம் இடத்துல சூரிய பகவானும், 4ஆம் இடத்துல ரிஷப வீட்டுல குரு பகவானும், அடுத்தது 6வது வீட்டுல செவ்வாயும், அடுத்தது வந்து பார்த்தோம்னா 8வது வீட்டுல கேது பகவானும், 9ஆம் வீட்டுல சந்திரனும், 10வது வீட்டுல மாந்தி பகவானும் இருக்கிறாங்க. அஸ்வினி நட்சத்திரத்துல சூரியனும், சுவாதி 1ல சந்திரனும், பூசம் 1ல செவ்வாயும், உத்திரட்டாதி 1ல புதனும், மிருகசீரிஷம் 1ல குருவும், பூரட்டாதி 4ல சுக்கிரனும், பூரட்டாதி 4ல சனி பகவான், பூரட்டாதி 4ல ராகுவும், உத்திரம் 2ல கேதுவும், சதயம் 2ல லக்னமும், கேட்டை 3ல மாந்தியும் இந்த வருஷம் நமக்கு பிறக்குது. ஓகேங்களா? இப்ப இந்த வருஷத்தினுடைய பலன்கள் வந்து அந்த கிரக அமைப்புகளை வச்சு, ஏன்னா ஒரு 15-20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அவங்க. இப்ப இந்த கிரக பயிற்சியுடைய பலன்கள் எப்படி இருக்கும், அனுபவ ரீதியாகவும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து அதை வச்சு நமக்கு பகிர்ந்துக்க போறாங்க. மேடம், இந்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த கிரக சூழ்நிலைகள்ல வந்து எப்படி பொதுவான ஒரு பலன்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நீங்க சொல்லுங்க. வணக்கம், கலைவாணி, மேல்மருவத்தூர். நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் உத்தராயண புண்ணிய காலம் வசந்த ருதுவில் ஆதி வாரமாகிய ஞாயிற்றுக்கிழமையில், அதாவது திங்கட்கிழமை சூரிய உதயத்துக்கு அப்புறம் அதிகாலை 3:21 கிருஷ்ணபட்சத்து பிரதமை திதியில் சமநோக்குள்ள சுவாதி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் துலாம் ராசியிலும், கும்ப லக்னத்திலும், நவாம்சத்தில் சரவீடான லக்னத்திலும், தனுசு ராசியிலும், வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்திலும், கௌலவம் அப்படிங்கிற நாமகரணத்திலும், சூரிய ஓரையிலும், 2 நேத்திரம் ஜீவன் 1 நிறைந்த நாளில், பஞ்சபட்சியில காகத்தோடைய ஆதிக்க நேரத்திலும், ராகு மகா தசையில், ராகு புத்தியில் இந்த அற்புதமான விஸ்வாவசு வருடம் திறக்கின்றது. இதற்கான வெண்பாவை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த வெண்பாவை சொன்னவர் வந்து இடைக்காடார் அப்படிங்கிற ஒரு சித்தர் சொல்லியிருக்காங்க. இதோடைய இந்த வருடத்துடைய பலன் என்ன அப்படின்னு மேடம் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் ஒரு முறை சொல்றேன். நல்ல மழை பெய்யும், விவசாயமும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் தழைத்து ஓங்கும், இந்த கால்நடைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும், நல்ல விதமான வளர்ச்சி இருக்கும். பசு பால் பாக்கியம் இது எல்லாமே நல்ல மாதிரியே கிடைக்கும். குழந்தைகளுக்கு மட்டும் வினோதமான நோய்கள் இது மாதிரியான விஷயங்கள் வரும். இந்த வருஷத்துடைய ராஜாவாக சூரியன் வருவதால் கட்சி தலைவர்கள் மாற்றப்படுவார்கள். இதெல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த வருடத்தின் வருடப்பிறப்பு இதோடைய லக்னாதிபதி வந்து சனி பகவானாக வர்றதுனால 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்துல புதன், சுக்கிரன், ராகு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த வருஷத்துல கடல் சார்ந்த ஏற்றுமதிகள் ரொம்ப சிறப்பா இருக்கும். கடல் சார்ந்த ஏற்றுமதியின் மூலம் அதீத பண வரவை நம்ம நாடு வந்து எதிர்பார்க்கலாம். இந்த தடவை சுக்கிரன் ராகுடைய சேர்க்க நகை, பணம் இது எல்லாமே சேர்த்து வச்ச காசு இல்லாம கடன் வாங்கி வாங்கக்கூடிய சூழல் இந்த வருஷம் நிறைய பேருக்கு வரும். இமயமலை பகுதியில பனிப்பாறை உருகிறது. வட மாநிலங்கள்ல சில பிரச்சனைகள், அதாவது நிலச்சரிவு, காற்று மழை
இது மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2ஆம் இடத்திற்குரிய சூரியன் 4ஆம் இடத்தில் சாரி 2ஆம் இடத்திற்கான குரு 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் வருட கடைசியில மத்திய மந்திரி சபையில பெரும் மாற்றங்கள் நிகழும். குரு பகவான் சனியாலும் ராகுவாலும் பார்க்கப்படுவதால் நட்பு நாடுகள் பகை நாடுகளாக உருவாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 2, 5 தொடர்பு குரு வர்றதுனால நிறைய காதல் திருமணங்கள் நடக்கும். 3ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் 6ஆம் இடத்தில் நீசம் பெறுவதனால் மனை சார்ந்த வியாபாரங்கள் சற்று சரிவை நோக்கி செல்லும். குறிப்பா ரியல் எஸ்டேட். கடன் சுமை கொஞ்சம் அதிகமாகும். பொதுமக்களிடையே சற்று தைரியம் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா செவ்வாய் நீசம் ஆகிறதுனால. 6ஆம் இடம் செவ்வாய் நீசம் பெற்று சந்திரன் 9ஆம் இடத்துல இருந்து சகட யோகத்துல இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு செவ்வாய் அப்படின்னாலுமே பிளட் ரிலேட்டட்னு தெரியும். ரத்தம் சார்ந்த ஒரு வகை தொற்று வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 10ஆம் இடம் குரு சனி பார்வை பெற்று 10ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் நீசம் பெறுவதால் 11ஆம் இடத்திற்குரிய குரு 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் நாட்டில் தொழில்துறை வளர்ச்சி அதிகமானாலும் தொழில்துறையில் லாபம் குறைந்து மக்கள் சற்று கண்ணின் வசம் தள்ளப்படுவார்கள். மக்கள் வந்து ரொம்ப அதிக செலவாளியா இருப்பாங்க இந்த வருஷம். குரு பகவான் ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய 3 ராசிகளிலுமே செல்றதுனால உலகில் மக்கள் இயற்கை பேரழிவாலும் தொற்று நோய்களாலும் சற்று பாதிக்கப்படுவார்கள். இந்த விசுவாச வருடமானது மக்களிடையே ஒரு பக்கம் பெரிய மகிழ்ச்சியையும் சில இனம் புரியாத அச்சத்தையும் நிச்சயமா கொடுக்கும். இந்த வருடம் பஞ்சமி திதியில, அதுவும் தேய்பிறை பஞ்சமி திதியில பஞ்சமி திதியில இருக்கிறதுனால ஸ்ரீ வாராகி அம்மனுடைய வழிபாடு பெரும் சிறப்பை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றிங்க மேம். வணக்கம். ஓகே, இப்ப இந்த வருடம் கர்ணநாதன் யாருங்க மேடம்? அவர் என்ன விதமான பலன்கள் கர்ணநாதனுடைய கௌளவ கர்ணத்துல இந்த வருஷம் பிறந்திருக்கு. இந்த கௌளவ கர்ணத்துல பிறந்ததுனால மண்ணுக்கு அடியில இருக்கக்கூடிய இந்த மைண்ட்ஸ் எல்லாமே நிறைய வெளியில வரும். பிளஸ் வந்து நமக்கு வந்து சேனாதிபதியா சனி, லக்னாதிபதியாகவும் சனியே வர்றதுனால மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணெய் இது மாதிரியான விஷயங்கள், அப்புறம் இந்த ஜல்லி மணல் சார்ந்த வியாபாரங்கள் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம், நிறைய தவறுகள் வந்து தண்டிக்கப்படாம இருக்கு இல்லைங்களா? நிறைய கேசஸ் எடுக்க முடியாத சூழல்ல இருக்கிறது எல்லாத்தையுமே தோண்டி எடுப்பாங்க. உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள், மறைமுகமான விஷயங்கள் வெளியில வர்றதுக்கான சூழல் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் மெய்ப்பொருளை தேடக்கூடிய, அதாவது யோகம், தியானம் இந்த தன்மையில இருக்கவங்க இருக்காங்க பாருங்க, இவங்களுக்கு எல்லாமே இந்த யோகம் சித்திக்கக்கூடிய தன்மை இந்த வருடத்துல இருக்கும். ஏன்னா இதுக்கு நமக்கு யாரு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாராகி அம்மனையே கும்பிடலாம். வாராகர் தான் வருவாரு. ஆக்சுவலா பன்றி தான் இந்த கௌளவ கர்ணத்துக்கான விலங்கா வரும். சோ இந்த பன்றி அப்படின்றதுடைய தன்மை என்ன அப்படின்னா மண்ணுக்கு அடியில இருக்கிறத தோண்டி எடுக்கிறது. அது மாதிரி ஒரு விஷயங்களுக்குள்ளவும் புதஞ்சிருக்கிற ஆற்றலை ரொம்ப ஈஸியா எடுத்துருவாங்க. இது அரசாங்க வழியிலயும் நடக்கும், குடும்பங்களுக்குள்ளயும் மறைச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து வெளியில வர்றதுக்கான சூழல் இருக்கும். பஞ்சமி திதியில, குறிப்பா தேய்பிறை பஞ்சமி திதியில 5 விளக்கு போடுங்க. மாவிளக்கா போடுறது ரொம்ப விசேஷம். வாராகி அம்மனுக்கு வீட்லயும் போடலாம். இத மாதிரி போட்டு வழிபட்டு வர்றது வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய இதுவா அமைஞ்சிரும். ஓகே, படிக்கிற குழந்தைங்களும் அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கும் வாராகி அம்மனை கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு மந்திரம் சொல்லி படிக்க வைங்க. படிக்கிற குழந்தைங்க, படிப்புல ஆர்வம் இல்லாத குழந்தைங்க படிக்கிறதுக்கு இந்த வாராகி அம்மனுடைய மந்திரத்தை அவங்களுக்கு உபதேசமா கொடுங்க. இன்னைக்கு கொடுக்கறது ரொம்ப சிறப்பு, இந்த கர்ணத்திலேயே கொடுக்கறது. நன்றி. இப்போ வந்து மகர சங்கராந்தி வந்து இப்ப எதுல வருதுங்க மேடம்? அதனுடைய பலன்கள் என்ன? மகர சங்கராந்தி இப்ப இதுதான், இவங்கதான் கர்ணநாதன் யாரா வராங்களோ அதுதான் சங்கராந்தி தெய்வத்துடைய இதுமாவே வரும். நமக்கு கரணம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதாவது 14/1/2026 புதன்கிழமை கிருஷ்ணபட்சம் ஏகாதசி திதி, அனுஷ நட்சத்திரம், கண்டம் நாமயோகம், பாலவ கர்ணம் சித்தியோகம் கூடிய சுபதினத்தில் பகல் 3:07 மணிக்கு ஆமா பாலவ கர்ணத்துல ஆமா மகர சங்கராந்தி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கின்றார் அப்படின்னு வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப இத பத்தி நீங்க சொல்லுங்க. இப்ப வந்து பாலவ கரணம் அதுக்கான விலங்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் புலி அப்படின்னு சொல்லிட்டு. புலியுடைய நேச்சர் என்னன்னா பதங்கி பாயிருது.
இது வரைக்கும் ஏதோ ஒரு வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த வாய்ப்பு வந்து இவங்களுக்கு பக்காவா வந்து அமைஞ்சிரும். அது எதுவா இருந்தாலும் இப்ப இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறவங்களா இருக்கட்டும், இல்ல குடும்பத்துல ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்றவங்க, குழந்தைங்களுக்காக வெயிட் பண்றவங்க, இந்த மாதிரி பொறுத்து இருக்கக்கூடிய அத்தனையும் பொதுவாகவே இல்ல இந்த பொதுவா விஷயம். இது இந்த அந்த மகர சங்கராந்தி தெய்வம் இருக்கு இல்லைங்களா, அவங்க வெளியில வர்றது வந்து அந்த விலங்கு மேலதான் வராங்க, புலி மேலதான் வராங்க. அப்போ ரொம்ப சைலண்டா இருக்கிறவங்க எல்லாம் இந்த தடவை நம்ப கூடாது. ரொம்ப அமைதியா இருக்காங்க இவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஏதாச்சும் ஒரு வில்லங்க வச்சிருப்பாங்க. சோ அமைதியா இருக்கிறதே அவங்க அவங்களுடைய சுயரூபத்தை காமிக்கிறதுக்காக தான். அதனால எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனமாகவும், காத்திருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பையும் அந்த பாலவகரணத்து மேல அந்த தேவதை சங்கராந்தி தேவதை வர்றதுக்கான சூழலை அது அமைச்சு கொடுக்கும். இது ஓகே. பாலவகரண காரணங்களுக்கு மட்டும் கிடையாது, மொத்தமா ஒட்டு மொத்தமா. ஒட்டு மொத்தமா ரொம்ப ம். சிறப்பு. இதுல இருக்கக்கூடியவர்கள் இந்த விசா பாருங்க, கீழே விசாகம் அனுஷம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன விதமான பலன்கள் அப்படிங்கறத கொடுத்திருக்கிறாங்க. அதை யாராவது ஒருத்தர் வாசிங்க. விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தனநாசமும், மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தனலாபமும், பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ஸ்தான நாசமும் இடப்பெயர்ச்சி. அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசிரீஷம் திருவாதிரை நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ஸ்தான லாபமும், புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ராஜ கோபமும், மகம் பூரம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ராஜ வெகுமானமும் மகர சங்கராந்தி பலன்களாகும். இதுல வந்து பார்த்தோம்னா மேடம், கலைவாணி மேடம், இப்ப வந்து இந்த ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் அப்படிங்கறத வந்து நமக்கு பஞ்சாங்கத்துல சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இதுல வந்து ஸ்தான நாசம் இடப்பெயர்ச்சி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இடப்பெயர்ச்சி அப்படிங்கிற போது இடப்பெயர்ச்சினால அவர்களுக்கு பிரச்சனையா இல்ல இடப்பெயர்ச்சி செய்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்களா? இல்ல 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 நம்ம வந்து அது இண்டிவிஜுவல் ஜாதகத்தை இது பண்ணிதான் இது பண்ணிக்கணும் மேம். நம்ம இப்ப வந்து இடப்பெயர்ச்சினால பிரச்சனை வராது. இது அதுக்காக பெருசா மூவ் பண்ண தேவையில்லை. இந்த நேரத்துல நம்ம மாறணும் அப்படிங்கிற எண்ணம் தேவை கிடையாது உங்களுக்கு. ஏன்னா ஸ்தான நாசம் அப்படின்னா அந்த இருக்கிற இடம் வந்து அவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கறத இவங்களே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவாங்க. இவங்களே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவாங்க இந்த காலகட்டத்துல. ஓகே. இப்ப இதுல லாபம்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஸ்தான லாபம் அப்படின்னோ மற்றதுனால நன்மை வந்துச்சுன்னா ஏதோ ஒரு வழியில வருதுங்கிறத எடுத்துக்கலாம். கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வு எங்களுக்கு கொடுக்கணும் இல்லைங்களா? விரயம்னு ஒரு விஷயம் நம்ம பண்ணி எடுத்துட்டு வந்தோம் இல்லைங்களா மேம். இந்த ஆதாய விரயத்தோடைய தன்மை தான் இப்ப இங்கேயுமே நமக்கு வரும். அந்த ஸ்தானத்துல ஸ்தான நாசம் அப்படின்றதுமே. அப்ப அந்த ஆதாய காலத்துல நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க அந்த ஆதாய விரயத்தையும் இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வந்துரும். ஆதாயம் இருக்கிற காலத்துல ஒரு இடத்த மாறுறதோ மீதி விஷயம் பண்றதோ பண்ணிக்கலாம். இந்த ஜீரோ வர்றதோ இல்ல ரொம்ப கம்மியான மதிப்பெண் கொடுக்குற கம்மியான பலன்கள் வர டைம்லயும் கொஞ்சம் அமைதியா இருந்துக்கிறதோ இல்ல அதுக்கான வழிபாடுகள் எடுத்துக்கிறதோ சிறப்பு கொடுக்கும். ஓகே. இப்ப இந்த ராஜ கோபம்னாலும் ராஜ வெகுமானமும் அப்படின்னா என்ன மீனிங், என்ன விதமா ராஜ கோபம் அப்படின்றது வந்துட்டுங்க மேம், இந்த அரசியல் அரசு சார்ந்த வழியில பிரச்சனை எடுத்துட்டு வர்றது. ஒரு ரேஷன் கடைக்கு போறாங்கன்னா அங்க போயிட்டு ஒரு பிரச்சனை பண்ணி அது மூலயமா ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு வந்துடுறது. அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடிய அந்த ஆபீஸ்க்கு போற இடத்துல அந்த மாதிரியான பிரச்சனை எடுத்துட்டு வந்துருவாங்க. இவங்களே பேங்க்ல போய் சண்டை போடுறது, இத மாதிரியான விஷயங்கள். ராஜ வெகுமானம்னா கிரெடிட் பண்றது. அவங்களே கூப்பிட்டு நீங்க இது பண்ணிருக்கீங்க அதனால உங்களுக்கு இருக்கு. இப்ப இந்த 1000 ரூபாய் வாங்குறது கூட ராஜ வெகுமானம் தானே. அந்த மாதிரியான விஷயங்கள் வர்றது, இத மாதிரியான விஷயம் கிடைக்கும். இப்ப இந்த ராஜ கோபம் அப்படின்றது இந்த காலகட்டத்துல சூரியனுடைய இதை வச்சுதான் அது கணக்கிடுவாங்க. அந்த மாதிரியான காலகட்டத்துல கொஞ்சம் அமைதியா இருந்துக்கிறது. நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, நம்ம சூரியனுக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கக்குள்ள கம்பல்சரி ராஜ கோபத்துக்கு வந்து ஆளாகுவாங்க ஒவ்வொரு ராசியுமே. அது எந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்து அதை சரி பண்ணிக்கிறது சிறப்பா இருக்கும். ஓகே. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சூரியனுக்கு 10ஆம் இடத்துல
அப்படிங்கும் போது இப்ப சித்திரை மாசம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மேச ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா அவர்களுக்கு வந்து இப்ப இல்ல யாருக்கு 10ஆம் இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா யாருக்கு 10ல வரும்? இப்ப மேசத்துல சூரியன் இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப எந்த ராசிக்காரர்களுக்கு 10? இல்லைங்க மேம், ராகு வந்து இப்ப வந்து நமக்கு மீனத்துல இருக்கு இல்லைங்களா? ஆமா. இப்ப வந்து நமக்கு மீனத்துல இருக்கக்குள்ள மீனத்துக்கு 10ஆம் இடம், தனுசுக்கு வரக்குள்ள பிரச்சனை வரும். ராகுக்கு சூரியன் வந்து 10ஆம் ராகு இடத்துல இருக்கிற வரக்குள்ள இடத்துல இருந்து பிரச்சனை வரும். எடுத்துக்கணும் இல்லைங்களா? ஆமா, கோச்சார ரீதியா. ஆமா. அப்புறம் கோச்சார இன்னொன்னு ரீதியா. எடுக்கணும், நம்மளுடைய ஜாதகத்துல சூரியன் இருக்கிற இடத்துக்கு ராகு 10ஆம் பாவகமா வர நேரத்துலயும் பிரச்சனை வரும். ஓகே. அதையும் பார்த்துக்கணும். மேடம் அப்படின்னா நீங்க சொல்றப்ப ராகு வந்து கும்பத்துல வரும்பொழுது சூரியன் வந்து எதுல இருக்கும்? அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா ரிஷபத்துல இருக்கும்பொழுது 10ஆம் இடமா வரும்ல? வந்துரும். அதுதான் ஆவணி மாசம் நம்ம அன்னைக்கு பலன் சொல்லக்குள்ள கூட ஆவணி மாசம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கான வைகாசி மாசம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் இதுதான். ஆமா, ஏன்னா ராகு பயிற்சி ஆயிடுவாரு, சூரிய பகவான் வந்து ரிஷபத்துல வருவாரு. வைகாசி மாதம் கவனமாக இருக்கணும், அரசியல் கவனமா இருக்கணும். இது வந்து ஒட்டுமொத்தமா ஒட்டுமொத்தமா நீங்க அரசியல் சார்ந்து பெரிய மாற்றமே நிகழும் பாருங்க அந்த காலகட்டத்துல. வைகாசி மாதத்துல மக்களுக்கும் ஒரு நெருக்கடியான காலகட்டமா அது இருக்கும். ஆமா, இந்த காலகட்டம். அதே மாதிரி இண்டிவிஜுவலா ஒருத்தவங்களுடைய ஜாதகத்துக்கும் ராகுக்கு 10ஆம் இடத்துல சூரியன் வரக்குள்ளயும் கோச்சார ரீதியா சூரியன் இருக்கிற வீட்டுக்கு 10ஆம் இடத்துக்கு ராகு வரக்குள்ளவும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா நம்ம சும்மா இருக்க மாட்டோம் அந்த நேரத்துல. ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை வாலண்டரியா போய் நம்மளே மாட்டுவோம். குறிப்பா அரசாங்கம், போலீஸ் இது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள நம்ம போய் மூக்க நுழைப்போம். அதனால இந்த காலகட்டம்னா 1 மாசம் இருக்க போகுது. அந்த 1 மாசத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. ரொம்ப நன்றிங்க மேடம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம முக்கியமான இது ஜோதிட குறிப்பு, இது முக்கியமானது எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு பேசுனதுல நமக்கு ஒரு கருத்து 2 பாயிண்ட். சூரியனுக்கு 10ல ராகு வரும்போதோ இல்ல ராகுக்கு சூரியன் 10ல வரும்போதோ இந்த 2 விஷயத்தையுமே நீங்க எடுத்துடலாம். அதே மாதிரி ஜனன ஜாதகத்திலையும் சூரியன் அங்க நமக்கு பர்மனன்ட் தான், ஓகேங்களா? இப்ப கோச்சாரத்துல இருக்கக்கூடிய ராகு அந்த இதுல 10க்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகும்? இது மாதிரியான அரசு சம்பந்தப்பட்ட அரச கோபம் அப்படிங்கிறது வந்து இது மாதிரி இப்ப லைசன்ஸ் வண்டி ஓட்டிட்டு போவோம், திடீர்னு அங்க புடிச்சிட்டு லைசன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பெனால்டி கட்டக்கூடிய ஒரு அமைப்புகளோ இல்ல. ஏன் சொல்லுங்களேன், லக்னாதிபதியே சனியா வந்துட்டாரு, நிச்சயமா வாகனத்துல கைய வைப்பாங்க. ஆமா, அது மாதிரியானது. சும்மா இந்த இடத்துல ஒரு போலீஸ்க்கு அப்பதான் நம்ம இது பண்ணிட்டு வந்திருப்போம், அடுத்தது பார்த்தோன்னா அந்த பார்டர்ல தாண்டி இன்னொருத்தருக்கிட்டே அதே மாதிரி வரும். ஹெல்மெட் ஏன் போடல அப்படின்னு வரும். அடுத்தது நீங்க 3 பேர் போயிட்டீங்க, ஃபேமிலியா போகும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தையோட போவோம், அப்ப எதுக்கு இத்தனை பேர் கூட்டிட்டு போனீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு இது பண்ண ஒண்ணுமே இருக்காது. சில விஷயங்கள் அதெல்லாமே இப்ப அந்த காலகட்டங்கள் கொஞ்சம் நமக்கு பெருசாகும். அதனால அந்த டைம்ல கொஞ்சம் நம்ம பார்த்து ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இதன் மூலமா, ஏன்னா இது ஒரு எச்சரிக்கை உணர்வு தான். அதுக்காக தான் நம்ம வந்து நம்ம சேஃப்டி பண்ணிக்கணும். சொல்லுங்க. அதே மாதிரி சூரியன் யாருக்கெல்லாம் பாதகாதிபதியா வருவாரோ அவங்க எல்லாம் இந்த சித்திரை மாசத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். ஏன்னா பாதகாதிபதி உச்சம் பெறாங்க கோச்சார ரீதியா. சோ இந்த காலகட்டத்துல சூரியன், அதாவது நம்ம பார்ப்போம் 6, 8 அதிபதியா வரதும் ஓரளவுக்கு பிரச்சனை கொடுக்க தான் செய்யும். ஆனா இது பெரிய பிரச்சனையை கொடுக்காது. பாதகாதிபதியா சூரியன் வரக்கூடிய ராசிகள் இந்த 1 மாசம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆமா ஆமா, இவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். இது குறிப்பா அரசாங்க விஷயத்துல, தந்தை விஷயத்துல, மாமனார் கிட்ட ரொம்ப பெருசா பிரச்சனை பண்ணாம இருக்கணும். சூரியனுடைய காரகங்கள் கிட்ட பெரிய பிரச்சனை பண்ணாம இருக்கிறது ரொம்ப சுபிக்ஷமா இந்த வருஷத்தை எடுத்துட்டு போகும். அதிகபட்சம் இந்த ஒரு 30 நாள் தான். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் அடங்கி போறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சோ சூரியனை பாதகாதிபதியா கொண்ட ராசிகளும், இது எல்லாத்துக்குமே எந்த கிரக பயிற்சியா இருந்தாலும், மாத பயிற்சியா இருந்தாலும், இன்க்ளூடிங் இந்த சந்திரனுடைய பயிற்சியா இருந்தா கூட 2 நாளைக்கு ஒரு தடவை மாறப்போகுது. சோ கடகத்தை பாதகாதிபதியா கொண்டவங்க ரிஷபத்துக்கு சந்திரன் வரக்குள்ள கொஞ்சம் அமைதியா இருக்கணும். நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த நேரம் நீங்க பின்னாடி அப்படியே பாருங்க, கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல தான் பிரச்சனையே வந்திருக்கும் நமக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. மத்தவங்களுக்கு சொல்லக்குள்ளவும் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறேன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க அப்படின்னா, செவ்வாயை பாதகமா கொண்ட
ராசி எதுவா இருந்தாலும் மேஷமா இருந்தாலும் சரி, விருச்சகமா இருந்தாலும் சரி, இந்த செவ்வாய் பாதகமா இருந்து மகரத்துல போய் உச்சமா நம்ம யோசிப்போம் செவ்வாய் தானே மண்மனைக்கு அப்படின்னு யோசிப்போம். ஆனா அது அப்படி நிகழறது கிடையாது நிறைய விஷயத்துல. அப்போ அந்த பாதகாதிபதி உச்சம் பெறாங்க அப்படின்னா மகரத்துல போய் இருக்காங்க, ஆட்சியில இருக்காங்க அப்படின்ற காலத்துல அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண விடாதீங்க. அந்த டைமை வந்து குறிச்சு கொடுக்காதீங்க. இதை எல்லா கிரகத்துக்கும் வச்சு பார்த்து பலனை எடுத்து சொல்லுங்க. மேடம் இன்னொரு விஷயம் மேடம் மேம் சொல்லுங்க மேம் சொல்லுங்க. இப்ப வந்து நீங்க வந்து பஞ்சாங்கம் வாசிக்கும் பொழுது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல மாந்தி இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கான பரிகாரம் ஏதாவது அந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குங்களா? கேட்டைக்கு இல்லைங்க மேம், அதனாலதான் ரியல் எஸ்டேட் அவுட் ஆகுறது. இதனாலதான் ரியல் எஸ்டேட் வந்து சரிஞ்சு போகிறதுக்கான சூழல் வந்து இதுதான். ஆனா 10ஆம் இடத்து மாந்தி அப்படின்னக்குள்ள தொழில் வளம் ரொம்ப சிறப்பா இருக்கும், தொழிற்சாலைகளுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பா இருக்கும். 10ஆம் இடத்து மாந்தி கேட்டையில நிக்கிறதுனால கண்டிப்பா ரியல் எஸ்டேட், பத்திரம், பாண்டு, டாக்குமெண்ட், ஆவணங்கள் இதை சார்ந்த விஷயத்துல சின்ன வில்லங்கமோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வர்றது இதெல்லாம் நிறைய இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன்ல நிறைய குளறுபடி இருக்கும். 1% மேல நமக்கு ரிடக்ஷன் கொடுத்துருக்காங்க பெண்களுக்காக. சோ இதுல வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். 5 கிலோ பச்சை பருப்பு இருக்கு பாருங்க, முழு கோட்டட் பச்சை பருப்பு 5 கிலோ வாங்கி யாருக்காச்சும் தானம் பண்ண சொல்லிடுங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க செய்யலாம், எல்லாருமே செய்யலாம். ஒரு 5 கிலோ அந்த பச்சை பருப்பு வாங்கி. ஓகே மேடம், நீங்க சொல்றது ஓகே. நான் பொதுவா கேக்குறது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு மாந்தி இருக்கிறதுனால இல்ல அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்க மேடம். இன்னொரு விஷயம் என்னன்னா, கேட்டை நட்சத்திரத்துக்கு நீங்க பொதுவா கேட்கறதுனால, கேட்டை யாரு? புதனுடைய நட்சத்திரம் இல்லைங்களா? இப்ப பாத்தீங்கன்னா குரு பகவானும் ரிஷபராசியிலிருந்து மிதனத்துக்கு போறாரு. ஏன்னா நம்ம ராசி பலன் சொல்லும் போதே மேடம் நிறைய விஷயத்த மென்ஷன் பண்ண டாக்குமெண்ட்ஸ். ஏன்னா புதன் குரு பகவான் புதனுடைய வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பா நீங்க லைசன்ஸோ இல்ல ஆதார் கார்டு இது மாதிரி மிஸ் ஆகிறது, ஏடிஎம் கார்டு மிஸ் ஆகிறது, இல்ல எங்கேயாவது ஒண்ணு வச்சுட்டு தொலைவுறது, அப்புறம் பத்திரம் எழுதுறதுல கையெழுத்துல நம்ம முக்கியமா கவனமா இருக்கிறது, இது எல்லாமே முக்கியமா சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கும் போது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வந்து குரு வந்து பகை வேற, அதனால கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பாரு கொஞ்சம். ஏன்னா மாந்தி வந்து அங்க போகும்போது என்னன்னா, இந்த கேட்டையில இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்கள் வந்து ஜஸ்ட் ஏதோ கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லலாம். நீங்க வந்து கண்டிப்பா அந்த கேட்டை நட்சத்திரத்துல இருக்கிறவங்க டாக்குமெண்ட்ஸ் உங்க கையில வச்சிருந்தா மிஸ் ஆயிரும்ன்றதுனால உடனே நம்ம வீட்டுல இருக்கிற நபர்கிட்ட கொடுத்து வச்சுறது பெஸ்ட். எதுவா இருந்தாலும் இந்தா நீங்க பாத்துக்கோங்க, பணமே ஒரு வாங்குறீங்க அதை சேவ் பண்ணி போட்டோ எடுத்து வைக்கிறது இதெல்லாம் சிறப்பா கொடுப்போம். ஆமா, நகை வாங்குறீங்கன்னா ஒரு இடத்துல கழட்டி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை கூட பொறுப்பா பொண்ணுங்கிட்டயோ வீட்டுக்கார்ட்டியோ கணவர்கிட்டயோ கொடுத்துட்டு அப்புறம் வாங்கிக்கிறது. நீங்களா ஒரு இடத்துல வச்சீங்கன்னா எங்க வச்சேன்னு தெரியல மறந்துட்டேங்கிற மாதிரியானது போகும். அதுவும் ஏன்னா 8 இல்லையா? எதுவும் பிரச்சனை கிடையாது. இப்ப பிறக்கிற குழந்தைங்களுக்கு தாய்மாமன் சார்ந்த பிரச்சனை வரும், அவ்வளவுதான். தாய்மாமன் டாக்குமெண்ட் இதை சார்ந்த பிரச்சனைகள் வரும் இன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு, அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணும் அது மட்டும் தான். அவங்களோட நட்சத்திரத்திலே மாந்தி நிற்கும் பொழுது அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஏதாவது அவங்க வழியில அவங்க குடும்ப வழியில ஏதாவது பிரச்சனைகள் அந்த மாதிரி ஏதாவது? இல்ல இல்ல அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்க பாருங்க, வருஷமே பிறக்குது, மாந்தியோடைய கண்ட்ரோல்ல கேட்டை போயிடுது. அப்ப புதன் காரகங்கள் எல்லாமே அடிபடும், புதன் காரகங்கள் எல்லாமே ஒரு வழியை கொடுக்கும். அப்ப இது மாதிரி நீங்க ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல என்னென்ன குளறுபடி நடக்க போகுதுன்னு பாருங்க இந்த வருஷம். என்னென்ன மாத்த போறாங்கன்னு பாருங்க. இப்படிதான் போகும். இது இண்டிவிஜுவலா சிங்கிள் பர்சனுக்கு ஏதோ பெரிய விஷயத்த பண்ணிடாது. ஏன்னா அவரவருடைய சுய ஜாதகன்னு இருக்குது இல்லைங்க மேடம், இது பொதுவான ஒரு பலன் அப்படிங்கறதுனால இந்த இதுதான் அவருடைய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி போகுதுங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வந்து மாறுபடும். விஸ்வாவசு குழந்தைக்கு தாய்மாமன் சார்ந்த பிரச்சனை வரும் மேம், அவ்வளவுதான். நமக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சரி சரி, 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து நட்சத்திரத்துல மாந்தி வர்றாரு, அதுக்காக தான் கேட்டேன். நன்றி நன்றி. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்க இன்னைக்கு நமக்கு ஆரம்பிச்சிருச்சு. இந்த நாள் நீங்க வந்து எல்லாருமே நம்ம வீட்டுல சாமி கும்பிட்டு நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். இருந்தாலும் இன்னைக்கு ஈவினிங் உங்களால
பக்கத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு நியரஸ்ட் பிளேஸா இருந்ததுன்னா குடும்பத்தோட அந்த கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வாங்க. ரொம்ப தூரமா இருந்ததுன்னா ஒண்ணு இது பண்ணிக்க தேவையில்லை, வீட்லயே மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு ரொம்ப பழமையான கோவில்கள், சிவாலயங்களுக்கு அல்லது அம்மனுடைய கோவில்களுக்கு அங்க போயிட்டு நம்ம வந்து ஒரு தீபம் ஏத்தி வச்சு உங்க பேர்ல குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து ஒரு அர்ச்சனைகள் பண்ணிட்டு சாமி கும்பிட்டுவாங்க. அது உங்களுக்கு மேலும் மேலும் சிறப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்றோம். நட்சத்திர தேவதைகளை மட்டும் நம்ம சொல்லிட்டு இந்த வருஷம் பஞ்சாங்கத்தினுடைய இதை வந்து நாம நிறைவு செய்யலாம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான தேவதைகளை வந்து சொல்லுங்க. ஆளுக்கு ஒரு 2 நட்சத்திரங்களுக்கு உண்டான தேவதைகளை சொல்லுங்க. அஸ்வினி தேவதை சரஸ்வதி, பரணி நட்சத்திரம் தேவதை துர்க்கை. அடுத்தது கிருத்திகை நட்சத்திரம் பேஜ் நம்பர் 49 இருக்குது. எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. சீனிவாசன் பஞ்சாங்கத்துல அதுல இருக்கிறத பார்த்து அப்படியே சொல்லுங்க. ஓகே, அடுத்தது சொல்லுங்க. ரோகிணி நட்சத்திரம் நட்சத்திர தேவை பிரம்மா. ஓகே, அடுத்தது மிருகசீரிஷம் சந்திரன், திருவாதிரை ருத்ரன். அடுத்தது புனர்பூசம் அதிதி பூசம் குரு. ஓகே, நெக்ஸ்ட் ஆயில்யம் ஆதிதேசன். சொல்லுங்க. ஆயில்யம் ஆதிசேஷன், மகம் சுக்கிரன். ஓகே, அடுத்தது பூரம் பார்வதி, உத்திரம் சூரியன். ஓகே, அடுத்தது ஹஸ்தம் சவிதா, சித்திரை துவஸ்டா. ஓகே, அடுத்தது சுவாதி வாயு, விஷாகம் முருகன். ஓகே, அடுத்தது அனுஷம் லட்சுமி, கேட்டை இந்திரன். ஓகே, நெக்ஸ்ட் மூலம் அரக்கன், போரடம் வருணன். அடுத்தது உத்திராடம் விநாயகர், திருவோணம் விஷ்ணு. ஓகே, அடுத்தது யமன், புரட்டாதி குபேரன், உத்திரட்டாதி காமதேனு, ரேவதி சனீஸ்வரன். ரொம்ப சிறப்பு. அதி தேவதைகளுடைய ஒவ்வொருத்தருடைய அவரவர் நட்சத்திரத்துக்குண்டான தேவதைகள் உங்களிடம் வந்து உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு எல்லாம் வல்ல சிவபெருமானை வேண்டிக் கொண்டு நம்ம இந்த நிகழ்வை மிக சிறப்பான முறையில இந்த பஞ்சாங்கத்தை வந்து இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து நல்லா சிறப்பான எல்லாருமே வாசிச்சிருக்கிறோம். எல்லாருக்குமே பூரண அருள் கிடைக்கிறதுக்கு உங்க குடும்பமும் நீங்க எடுக்கக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு எல்லா வகையிலையும் வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனையும் பிரபஞ்சத்தையும் வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் இந்த அதிகாலையிலேயே நேரமா வந்து நம்ம கரெக்டா இந்த பூஜையிலையும் கலந்துக்கிட்டு பஞ்சாங்கத்தை ஒவ்வொருத்தருமே வந்து அதை வந்து எடுத்து வாசிச்சு நல்ல சிறப்பான முறையில எல்லாருமே செஞ்சிருந்தீங்க. அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய நிர்வாகிகளும் இதுல கலந்து கொண்டு அவர்களுடைய பங்களிப்பை வந்து முழு மனதோட மிக சிறப்பாக நமக்கு எடுத்து சொல்லிய கலைவாணி மேடம் அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எதெல்லாம் நம்ம இத உற்சாகமா இருக்கணும், எதுலாம் நம்ம வந்து கொஞ்சம் நம்மளை நம்ம சரி பண்ணிக்கணும், எப்படி எல்லாம் எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில
சில விஷயங்கள் வந்து நம்ம இந்த வருட பஞ்சாங்கத்தை படிச்சோம்னாவே போதும், நாம இந்த வருடம் எப்படிலாம் நம்ம தயார்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஜோதிடங்கிறதே ஒரு வழிகாட்டி, ஒரு ஒளி. நம்ம எதிர்காலத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அப்படிங்கிறப்ப இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளா எல்லாருக்குமே அமையணும். இந்த நாள் போல இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு வந்து எல்லா விதமான சுபிட்சத்தையும் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்கின்றேன். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கலைவாணி மேடம், உங்களுடைய கருத்தையும் எல்லாருக்கும் ஒரு விஷயம் பண்ணுங்க. ரொம்ப சிறப்பு. ஜோதிடர் அப்படின்னாலுமே பெரிய விஷயம் என்ன அப்படின்னா பஞ்சாங்கம் தான். அதுவும் வருஷம் பிறக்கக்கூடிய இந்த முதல் நாள்ல மேடம் உங்களுடைய இந்த எஃபர்ட்னால எல்லா ஜோதிடருமே இவ்வளவு காலையில இந்த பஞ்சாங்கத்தை கையில எடுக்கிறதுக்கான சூழல் அமைச்சு கொடுத்துருக்கீங்க. இது ஒரு இறையுடைய ஆசை இல்லாம இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால இதுவே ஒரு பெரிய விஷயம். ஒன்றான இறைவனும், இரண்டான சூரிய சந்திரனும், மூன்றான எல்லா விஷயங்களுமே, மூன்றான முத்தமிழும், நான்கான வேதங்களும், ஐந்தான பஞ்சபூதமும், ஆறான சுவைகளும், ஏழான ஒளிகளும், எட்டான திக்கும், நவ கிரகங்களும், 10ஆன தச அவதாரங்களும் சேர்ந்து அனைத்து ஜோதிடர்களையும் அவர்களின் குடும்பங்களையும் வாழ்த்தி அவர்களுக்கு தேவையான 16 மட்டுமல்ல, அதை கடந்த 1000 செல்வங்கள் இந்த பூ உலகில் இருந்தாலும் அத்தனையும் அவரவர் இல்லத்திலும் உள்ளத்திலும் சேர வேண்டும் என்று எனது இறையான ஈசனையும் வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி. அனுபூர்ணி மேடம், உங்களுடைய விசஸ் வந்து கொடுங்க வாழ்த்துக்களையும். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு பிறந்திருக்க இந்த ஆண்டு விசுவாவசு ஆண்டு எல்லாருக்கும் சீரும் சிறப்புமாக, அதில் முக்கியமாக நம் போன்ற ஜோதிடர்களுக்கு மிகச் சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் என்பது ஐயம் வேண்டாம். இந்த நிகழ்ச்சியை வந்து இன்னைக்கு வந்து நேர்ல நான் வந்து வீடியோல வரல, ஆனாலும் காதுல கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதுகால் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது போன்று இந்த அதிகாலையிலேயோ அல்லது வந்து பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு பேர் உட்கார்ந்து பஞ்சாங்கத்தை வாசிச்சு அதை கேட்டுட்டோம் பாருங்க காதுல, அதுவே பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக நமக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி. ஏன்னா கோவில்கள்ல மட்டும் போய் தான் உட்கார்ந்து பஞ்சாங்கம் வாசிக்கிறத கேட்டிருக்கோம். மற்றபடி நம்ம வீட்டுல பூஜையை முடிச்சு சாமியை கும்பிட்டுட்டு, நானும் ஜோதிட கலை வந்து 14-15 வருடம் ஆக போகுது. அப்ப ஆரம்பத்துல இருந்து இன்ன வரைக்கும் பஞ்சாங்கம் வாங்கி சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் பஞ்சாங்கம் நான் இரவு தான் வாசிப்பேன், சாயங்காலம் தான் உட்காந்து வாசிப்பேன். ஆனா வந்து இந்த அதிகாலையில இன்னைக்கு வந்து கோவில்ல கேட்ட மாதிரியே, கோவில்கள்ல உட்காந்து பஞ்சாங்கம் வாசிக்கிறத கேட்ட மாதிரியே இன்னைக்கு உட்காந்து நம்ம கேட்டிருக்கோம். இதுக்கு மூலஸ்தானத்துல இருக்கிறவங்க வந்து நம்ம கனகாம்பல் அம்பாள் அவர்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்கள அம்பாள் தான் சொல்லணும், கனகம் பிளஸ் அம்பாள்னு சொல்லலாம். ஏன்னா இந்த புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்போதுமே ஒரு வந்து வழி நடத்தி கொண்டு போறவங்க. அவங்களை பின்தொடர்ந்து போனா கண்டிப்பா வந்து அவங்களை எல்லாரையும் வந்து நல்வழிப்படுத்தி அவங்கள ஒரு நல்ல நிலைமை கொண்டு போவாங்கங்கிறது எப்போதுமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அது புனர்பூச நட்சத்திரத்துக்கு அவ்வளவு ஒரு பவரான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்காரவங்க நமக்கு தலைமை தாங்கி இந்த தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பை மிகச் சிறப்பாக நடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன வந்தாலும் என்ன இடர்பாடுகள் வந்தாலும் துணியும் அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுல வந்து இது துவளவே மாட்டாங்க. துவளாம தைரியமா துணிச்சலா இருந்து நான் அவங்களை கண்டு வியக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நானும் குடும்ப பெண் தான், அவங்களும் குடும்பம் தான். அவங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க, 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஆனா அவங்கள மாதிரி நம்மளால ஆக்டிவா இருக்க முடியலையேன்னு. ஆனா அவங்கள பார்த்து அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் சோர்ந்து உட்காரும். அடுத்த நிமிஷமா மேடம் வருவாங்க, மேடம் வாங்க மேடம் பேசுங்க மேடம், மீட்டிங் அட்டன் பண்ணுங்க மேடம் வாங்க பண்ணுங்கன்னு சொன்னா அடுத்த செகண்ட் என்ன பண்ணும், அப்படியே எனக்கு உற்சாகம் வந்துடும், அப்படியே டவுன் ஆயிடும். அப்படியே அஸ்ட்ராலஜியும் அப்படிதான், ஒரு வீடியோ எடுக்கலான்னு இருக்கும் படுத்துருவேன். ஆனா மேடம் வந்து சொன்னோன்னா டக்குனு அவங்களுக்கு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு டக்குன்னு உட்காந்து நான் ஒரு வீடியோ எடுத்துருவேன். அது மாதிரி உற்சாகப்படுத்துறவங்க எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த தூண்டுதல், ஒரு தூண்டுகோல் எப்போதும் ஒரு திரி விளக்கேறினா ஒரு தூண்டுகோல் கண்டிப்பா வேணும். அது மாதிரி ஒரு திரியாக, விளக்குல ஒரு திரியாக அவங்க வந்து தூண்டுகோலாக இருந்து நம்மளையெல்லாம் வழி நடத்திட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு வழியா காட்டுவாங்கிறது வந்து அந்த தருணத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி மேடம். கலைவாணி மேடம், நீங்களும் மிக சிறப்பாக இன்னைக்கு பஞ்சாங்கம் வாசிச்சீங்க. அதே மாதிரி ஆர்வலர்கள், ஜோதிடர்கள் இல்ல ஜோதிட கத்துக்கிற மாணவர்கள் அனைவருமே யாரா இருந்தீங்கன்னு தெரியாது எனக்கு, அனைவரும் மிகச் சிறப்பாக அப்படியே வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது தொழில்முறை ஜோதிடர்கள் மாதிரி மிக அவர்களோட தோத்துப்படுவாங்க. மிக அருமையாக பஞ்சாங்கம் வாசிச்சீங்க. மிக எல்லாருக்கும் மிக்க நன்றி. நன்றி மேடம். நன்றி நன்றி நன்றி, மிக சிறப்புங்க மேடம், ரொம்ப நன்றி. சுப்லட்சுமி மேடம், நீங்க நம்மளுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் உங்களுடைய விசஸ் கொஞ்சம் சொல்லுங்க மேடம்.
வாழ்த்துக்கள் முக்கியமான ஒரு விஷயங்கள். அதனால உண்மைதான் மேடம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நம்ம எண்ணங்கள் எல்லாமே நல்லதா இருந்தா கூட ஒரு நெகட்டிவ் திங்ஸிங் கூட இல்லாம பாசிட்டிவா நம்ம பேசுறப்ப ஒவ்வொரு வார்த்தைகளும் பாசிட்டிவா வரப்ப அது உயிருக்கு ஒண்ணு கொடுக்கும். சோ அதனால இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே, அவருடைய குடும்பத்தாருக்கும் உறவுகளுக்கும் அனைவரும் மென்மேலும் சிறப்புற்று உங்களுடைய எண்ணங்கள் அத்தனையும் நிறைவேறி கடவுளுடைய ஆசீர்வாதத்துடன் எல்லாமே நல்லபடியா நடக்கட்டும். நன்றிங்க மேடம். நம்ம ஜோடர் உறுப்பினர் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எங்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மேடம். கனகமா மேடத்துக்கு ஸ்பெஷல் நல்வாழ்த்துக்கள். ஜெம்ஸோட மேம், ஜெம்ஸோட ஜென்ஸ் ஆமா கண்டிப்பா. மேட் செட் அவங்க கையில போட்டுக்கிறது மேட் செட் ஜென்ஸ். அந்த ஸ்டோன்ஸ் புதனுடைய ஆதிக்கம் பவர் ஜாஸ்தியா இருக்கும். சோ இன்னைக்கு அவங்க ஃபியூச்சர் எப்படி இருக்குதுன்னு அது அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும். கலைவாணி மேடம் அனைவரும் அனைத்து ஜோட உறுப்பினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மேடம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மேம். ஓகே, ரொம்ப சந்தோஷம் மேடம். அதே மாதிரி நம்மளுடைய இப்ப இருக்கக்கூடிய அனைவரும் உங்களுடைய விசேஷம் எல்லாருக்குமே சொல்லணும். ஏன்னா உங்களுடைய வாழ்த்துக்களும் எல்லாத்துக்குமே போகணும். ஒவ்வொருத்தரா நீங்களும் இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் எல்லாருக்குமே நீங்க கொடுங்க. ஏன்னா நம்ம ஆசைகளும் வாழ்த்துக்களும் இந்த பிரபஞ்சத்துல நம்ம கொடுக்கும் போது என்ன ஆகும்னா திரும்பி ரிப்பீட் ஆகும். சுவற்றில் வீசப்பட்ட பந்து மாதிரி. இப்ப நீங்க நல்லா இருங்கன்னு வாழ்த்துறோம் அப்படின்னா நம்ம ஒருத்தருக்கு வாழ்த்தும் போது அது 10 விதத்துல நமக்கு திரும்ப நமக்கே இந்த ரிட்டர்ன் சேரும். அதனால ஒவ்வொருத்தரும் வாழ்த்துக்கள் தெரிவிங்க. கலைவாணி மேடம் உங்க ஃபேஸ் காமிங்க, அப்பதான் மங்களகரமா நல்லா சிறப்பா இருக்குது. நீங்க ஆஃப் பண்ணாதீங்க வீடியோவை, எல்லாரும் பார்க்கட்டும். வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது முகத்துல அந்த புத்துணர்ச்சியும் சந்தோஷத்தையும் பார்க்கணும்ல. கலைவாணி மேடம் ஆன் பண்ணுங்க. பாண்டீஸ்வரன் சார், பாண்டியம்மாள் சார் மேடம், அடுத்தது சிதம்பரம் சார், நீங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் வாழ்த்துக்கள் தெரிவிங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். கலைவாணி மேம். வணக்கம் வணக்கம் மேம். இன்க்ளூட எங்க குரு அனகாம்பாள் மேமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. காலையில எழுந்திரிச்சு நாங்க சுறுசுறுப்பா சாமி கும்பிட்டு இந்த பஞ்சாங்கத்தை எடுத்து வாசித்தது. இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு சிறப்பான வருஷம், முதன்மையான வருஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கலைவாணி மேம் நீங்க ரொம்ப அழகா சிறப்பா இந்த பஞ்சாங்கத்தை பத்தி நல்லா சொன்னீங்க. நல்லா கேட்க நல்லா இனிமையா இருந்துச்சுங்க மேம். நீங்க பேசுனது ரொம்ப நல்லா பேசியிருக்கீங்க. எங்க மேம் எப்பவுமே சிறப்பு தான், நல்லா சொல்லுவாங்க. சொல்லுங்க மேம், ரொம்ப அழகா பேசுறீங்க, அழகா இருக்கு. நீங்க மேம் கனகாம்பாள் மேம் உங்களுக்கு பெரிய ரசிகர் கூட்டமே அமைஞ்சிருக்குதாட்டு இருக்கு. இல்ல நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மேடம், நம்மளுடைய கிளாஸோடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதுல ஃபர்ஸ்ட் பேட்சா இருக்கக்கூடியவர்கள். குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள். மேடம் 4 பேருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாரும் எல்லா வளங்களும் பெற்று நலங்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் நோய் நொடியின்றி வாழ்க வளமுடன். நன்றி மேம், நன்றி. எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிங்க மேடம், நன்றிங்க மேடம். பாண்டீஸ்வரன் சார் சொல்லுங்க. மேம் இந்த வருஷம் நான் எப்பயுமே உங்கள்கிட்ட பெருமையை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நான் என்னுடைய டைமே காலைல 7 o'clock தான் எந்திப்பேன் நான். ஆனால் இப்போ நீங்கள் இந்த மேம் நீங்கள் தான் உலகத்தில் ரொம்ப பெருமையாக பேசுவீங்க. நல்லா அதான் சொன்னாங்க மேம் இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்து, இந்த மேம் பார்த்து, இந்த மேம் இன்னொருத்தவங்க அன்னபூரணி மேம், பாண்டியம்மன் மேம், இன்னும் ஒரு மலர்வெளி மேம், அவங்களாம் பார்த்ததில்ல. இருந்தாலும் பெரிய கடவுள் தான் நீங்கள். எனக்கு ரொம்ப இந்த புது வருஷம் தமிழ் புத்தாண்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி மேம். எல்லாருமே நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், மற்ற எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும். அதனால நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்கள் இறைவனுக்கு வாழ்த்து சொல்லுங்க. நன்றி மேம். நன்றி. நன்றிங்க சார், நன்றி. சிதம்பரம் சார் மியூட் எடுத்துட்டு பேசுங்க சார். மியூட் எடுத்துருங்க.
ஓகே. வணக்கம்மா, அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் வந்து பாத்தீங்கன்னா சிறு வயதுல இருந்து பஞ்சாங்கம் வாங்கும் பழக்கம் உண்டு. ஆனா அதிகாலையில் படித்தது இன்றுதான். ஏன்னா இதுவரைக்கும் வந்து நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்பதான் படிச்சுக்கிட்டு இருந்தான். நமக்கு இன்னைக்கு முதல் நாள் சித்திரை 1 அதிகாலையில படிக்கணும் அப்படிங்கிறது இன்றுதான் படிச்சு அதுக்குடைய வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா உங்களுக்கு. மற்றும் கலைவாணி அம்மா அவர்களுக்கும், அன்னபூர்ணி அம்மா அவர்களுக்கும், பாண்டியம்மா அவர்களுக்கும், குழுவில் உள்ள அனைவருக்கும் பல்லாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. கல்பனா மேடம். அடுத்தது கௌதம் கார்த்திக், சிவகுமார் சார். வரிசை ஒவ்வொருத்தரும் உங்களுடைய விசஸ் வந்து நம்ம இன்னைக்கு தெரிவிங்க. நான் பிரேம்குமார் சார். பேசலாமா? பேசலாங்க. அதுதான் வரிசையை சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்ஸஸ் கனகாமல் மேம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து இன்னைக்கு முதல் தடவையா நாங்க பஞ்சாங்கம் திறந்து பார்த்து நாங்க படிச்சுட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பை கொடுத்த மேடம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எக்ஸ்ட்ராடினரி தேங்க்ஸ் சொல்லணும்னா மிஸ்ஸஸ் கலைவாணி மேம், எங்களுக்கு அவ்வளோ அழகா ஒரு ஷார்ட் டைம்ல வந்து எங்களுக்கு கடகடன் அந்த பஞ்சாங்கத்துல இருக்கிற அந்த விளக்கமும் நட்சத்திர இந்த பலன்கள், இந்த ஆண்டின் பலன்களை ரொம்ப அழகா வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. மற்ற அஸ்ட்ராலஜர்ஸ்க்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆண்டு வந்து எல்லாருக்குமே கண்டிப்பா சிறப்பா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு பிகினிங்கே வந்து ரொம்ப புத்துணர்ச்சியோட எங்களுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கௌதம் கார்த்திக். சிவகுமார் சார். கொஞ்சம் ஒவ்வொருத்தர். பிரேம்குமார் சார், ருத்ரசனி சார், சசிரேகா மேடம், ரூபாஸ்ரீ, கொஞ்சம் எல்லாருமே ஒருத்தர் பேசின உடனே அடுத்தது ஒருத்தர் கிளைம் வந்துருங்க. விஷ் பண்ணிட்டோம்னா நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்தது திருப்பி நம்ம வீட்டுல போயிட்டு எல்லா மற்ற வேலைகள் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? மேம் வணக்கம் மேம். இன்னைக்கு கல்பனா சொன்ன மாதிரி உங்களுடைய தயவுல நாங்களும் வந்து ஜோதிடம் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். வருஷம் முதல்ல, அதுவும் நியூ இயர் ஸ்டார்டிங்லேயே நாங்கெல்லாம் பஞ்சாங்கம்லாம் பார்க்கவும் தெரியாது, செய்யவும் தெரியாது. இப்ப நாங்களும் ஜோதிடம் படிச்சு அதுவும் முதல்ல பண்ணும்போது வருஷமே ஒரு நல்ல நோட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. நன்றி நன்றி கலைவாணி மேடம்க்கும் உங்களுக்கும் இங்க வந்திருக்க எல்லா ஜோதிடர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த ப்ரேயர்ஸ் ஃபார் த நியூ இயர். அதே மாதிரி எல்லாருக்கும் இந்த வருஷம் ரொம்ப நல்லபடியா ஆரோக்கியமா சுபிட்சமா போகணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி நன்றி. உங்களுடைய அருளால இந்த காத்தால பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து பண்ற விஷயம்ன்றது பூஜையும் முடிச்சு இதுவும் பண்ணது ஒரு மாதிரி ஆத்மார்த்த திருப்தியா இருக்கு மேம். ரொம்ப நன்றி நன்றி நன்றி. இங்க எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி மேடம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நிஜமா இன்னைக்கு வந்து கனகாம்பாள் மேடத்தினால இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பா இந்த மீட்டிங்கும் முடிச்சோம். காலங்காத்தால எல்லாருமே எழுந்து பஞ்சாங்கத்தை படிச்சு, அதுவும் புது வருஷ இதுல வந்து நிஜமா சொல்லணும்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பஞ்சாங்கத்தை நாங்க தொடர்றதையே. எத்தனையோ பேருக்கு அதே மாதிரிதான் ஆயிருக்கு. பஞ்சாங்கம் எப்படி பார்க்கணும்னு கூட தெரியாது எங்களுக்கு. அப்படிப்பட்டவங்களை இப்ப ஜோதிடம் இதெல்லாம் கற்றுக் கொடுத்து இந்த மாதிரி எங்களை இந்த லெவலுக்கு ஒரு பஞ்சாங்கம் படிக்கிற அளவுக்கு உற்பத்தி பண்ணியிருக்காங்கன்னா நிஜமா கனகாம்பாள் மேடம்க்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும் நாங்க. பிளஸ் அதே மாதிரி இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஜோதிடர்கள் நிறைய பேர் இங்க வந்து அவங்க இந்த வருஷத்து பலன் எல்லாம் எல்லாருக்கும் சொல்லி அது காலங்காத்தால நாங்க அதெல்லாம் கேட்டு எங்களுடைய நட்சத்திரம் பிரகாரம் ராசி பிரகாரம் எப்படி இருக்குன்ட்டு அது உடனடியா தெரிவிச்ச அனைத்து ஜோதிடர்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கலைவாணி மேடமும் ரொம்ப அழகா சொன்னாங்க. இதே மாதிரி அன்னபூர்ணி மேடமும் ரொம்ப நல்லா சொன்னாங்க. நிஜமா சொன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு கனகாம்பாள் மேடம்த்துக்கு தான். ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு எல்லாருக்கும் இத்தனை நாள் பாடத்தை சொல்லி, அதுவும் இன்னைக்கு புது வருஷத்துல வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அந்த பஞ்சாங்கத்தை பத்தி சொல்லி எல்லாத்தையும் எங்களுக்கு ஊக்கம் அளிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே இந்த வருஷம் ரொம்ப சிறப்பா, ஏன்னா இன்னைக்கு முதல் நாளே ரொம்ப சிறப்பா இருந்ததால எல்லாருக்குமே இந்த வருடம் ஃபுல்லா
சிறப்பா இருக்கும்ன்ற ஒரு இது எங்களுக்கு எல்லாம் கான்ஃபிடன்ஸ் லெவலும் பெருகிருக்கு. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த குழுவில் பயணிக்கும் அனைவரும் அவரவர்கள் எண்ணியதை எண்ணியவாறே கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக் கொள்கிறேன். முதல் தேங்க்ஸ் வந்து கனகாம்பரம் மாவட்டத்துக்கு. ஏன்னா வந்து வாரம் சனி ஞாயிறு எங்களுக்காகவே நேரமாக இருந்துச்சு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ மேம். அதன் பிறகு வந்து இன்னைக்கு வந்த கலைவாணி மேடம்க்கும் அன்னைபூர்ணி மேடத்துக்கும் தேங்க்ஸ். ஏன்னா வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னைக்கு வந்து பஞ்சாங்கத்தை வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ் டு ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. காலை வணக்கம் மேடம். வினோத்குமார், திருப்பூர் மாவட்டம். குழுவில் உள்ள அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாங்கம் வாசிக்கணும் அப்படின்னு மேம் நேற்று வந்து காலை 5 மணி அளவில் எல்லாம் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. பட் 5 மணி அளவில் அலாரம் வச்சிருந்தேன். அலாரம் 5 மணிக்கு கரெக்டாக அடிக்கல. டைம் பார்த்தா 5:25. ஸோ எல்லாரும் பஞ்சாங்கம் வாசிருப்பாங்களோ, நம்ம எப்படி வாசிக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தேன். பட் அப்போ டக்குன்னு உள்ள மீட்டில் ஜாயின் பண்ணோடனே அப்போ தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. பட் பஞ்சாங்க வாசல எனக்கு மிகவும் இன்னைக்கு சிறப்பாக இருக்குது. தேங்க்யூ. அடுத்தது ரூபாஸ்ரீ அம்சவள்ளி மேடம். அடுத்தது மாலதி. புத்தாண்டு வாழ்த்துக்கள் மேம். நன்றி. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் மேம். இந்த 4 மணிக்கு எந்திரிச்சு எங்களுக்கு இவ்வளவு எங்களுக்கு கத்து தரணுங்கிற இன்னும் நீங்க படிச்சு நிறைய விஷயத்த சொல்லி தரீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ மேம். பேசுறவங்க ஒவ்வொருத்தரும் வீடியோ கால்ல வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் இல்லைங்களா மேம்? வருஷ பொறுப்பு வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே பிரேம்குரம் சார். ஓகே, உண்மையாலுமே எல்லாருமே வந்து மேடம் சொன்ன மாதிரி இப்பதான் ஸ்டார்டிங் படிக்கிறவங்க மாதிரியோ இல்ல இப்பதான் வந்து பஞ்சாங்கத்தை பாக்குற மாதிரியோ இல்ல, எல்லாருமே எக்ஸ்பர்ட் சூப்பரான முறையில அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து அவ்வளவு அழகா ஒவ்வொருத்தரும் வாசிச்சீங்க. உண்மையாலுமே எனக்கு அதை நீங்க படிக்க அதை நான் கேட்க எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது. எல்லாமே இறைவனுடைய அருள் தான் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புறேன். உண்மையாலுமே நீங்க வருங்காலத்துல மிக சிறப்பான ஜோதிடர்களா ஒவ்வொருத்தரும் ஒரு தனிச்சிறப்போட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்டா நீங்க இருப்பீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். ஆமாங்க மேடம், அந்த முகூர்த்த பஞ்சாங்கம் அது ரொம்ப சிறப்பு. ஒவ்வொருத்தரும் வந்து இந்த தமிழ் புத்தாண்டுல நெக்ஸ்ட் இயர்ல பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரே மாதிரி திறன் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கு தனித்திறன்கள் உண்டு. அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு ஸ்பெஷலிஸ்டா நல்ல சிறப்பான ஒரு ஜோதிடர்களா அடுத்த வருடம் இதை விட இன்னும் அடுத்த லெவலுக்கு பரிமாணத்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களை உருவாக்கி இன்னும் மேலும் மேலும் இறைவன் அருகில நம்ம நெருங்கி இறைவனுடைய சேவையை நம்ம மக்கள் சேவைக்காக நம்ம செஞ்சு அதன் மூலியமா நிறைய விஷயங்கள் நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு இந்த தருணத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா இறைவனுடைய அருள் ஆசிகள் அனைத்துமே நமக்கும் நம்மளுடைய குடும்பத்தாருக்கும் நம்ம சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் நமக்கு கிடைக்கும். நம்மளால இயன்றதை செய்வோம் இயலாதவர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த நாள்ல ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம யாருக்காவது ஏதோ ஒரு விதத்துல பயனடக்கூடிய வகையிலையும் ஒரு வழிகாட்டுதலாகவும், ஓகேங்களா, எப்பயுமே நம்ம நாவிலிருந்து வர்றது நற்சொல் நற்செயல், இதுதான் நம்ம எப்பயுமே நம்மகிட்ட இருக்கணும். 4 பேருக்கு ஆசைகள் கூட திட்டணும்னு தோணுச்சுன்னா கூட நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பா அவர்களே வந்து திருந்தி நம்ம கிட்ட வந்து பேசுற அளவுக்கு உருவாகும். அதனால நம்மளுடைய ஜோதிடரா நம்ம வந்த பிறகு நாம யாரையும் சபிக்க கூடாது,
சாபம் விடக்கூடாது. நம்மளுடைய வார்த்தைகள் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் வேத வாக்குகள். அந்த அளவுக்கு நமக்கு சக்தி இருக்குது. நீங்க போட்டிருக்கிற அந்த ருத்ராட்ச மாலைகள் வந்து என்னன்னா பவர் ஏத்தி வச்சிருக்கிறீங்க. அந்த பவர் மூலியமா சிவனுடைய அருகில நம்ம இருக்கக்கூடியவர்கள். நமக்கு சிவனுடைய அருள் இருந்தா மட்டும்தான் இந்த ஜோதிடத்தையும் நம்ம கத்துக்க முடியும். அது மாதிரி நம்ம கத்திருக்கிறோம். அப்படிங்கிறப்ப நம்ம வார்த்தைகள் எல்லாமே மற்றவர்களுக்கு வந்து ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய வகையிலையும், அவர்கள் வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி ஏற்படக்கூடிய வகையிலையும் நல்ல வளங்களை நம்ம நாவில் மூலியமா நம்ம அவர்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிட்டு, இந்த பஞ்சாங்க வாசிப்பு நிகழ்ச்சியில கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்கள், நம்ம தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்புல இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும், நமது வேர்ல்டு ஆஸ்ட்ராலஜர் ட்ரைனிங் சென்டர்ல இருக்கக்கூடிய நமது ஜோதிட மாணவர்களுக்கு அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.